அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஜனவரி 1 2023 அன்று தொடங்கி இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு இடர்பாடும் இன்றி மிக சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த தளத்தின் நோக்கம் நிறைய பயிற்றுனர்களை உருவாக்குவதற்காகவும் அதிகாலை பொழுதில் எழுந்து நல்ல விஷயங்களை பெற்று அன்ற நாளை மிக சிறப்பாக, ஏனென்றால் ஒரு நாள் வெற்றியடைந்தால் அந்த மனிதனின் வாழ்க்கையும் வெற்றியடையும். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக தொடங்குவதற்காக, வெற்றியடைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. இந்த முயற்சி இந்த அளவு வெற்றி அடைவதற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் வந்து எடுக்கும் பயிற்றுனர்களும் இதில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்களும் நீங்களும் தான். இந்த வெற்றி பயணம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் தாண்டி அடுத்த வருடத்தை நாளை எடுத்து வைக்க இருக்கிறது. இந்த வெற்றி பயணத்தில் ஒரு வருட கொண்டாட்டம் இன்று 365வது நாள், 31/12/2023 இன்று இந்த வருடத்தின் இறுதி நாள், வெற்றி நாள். இன்றைய தலைப்பு, இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நாம் விளையாடிய விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை, நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை, இன்றைய வெற்றி கொண்டாட்டத்தின் ஆளுமை ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு ஆளுமை. இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை இந்த தளத்திற்கு நமக்கு அறிமுகப்படுத்திய லட்சுமி நாராயணன் சார் அவர்களை, அந்த ஆளுமையை, மிகச்சிறந்த ஆளுமையை அறிமுகப்படுத்துவதற்காக இங்கே நான் அழைக்கிறேன். சார், லட்சுமி நாராயணன் சார், பிளீஸ் சார். நன்றி குமரேசன் அவர்களே. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலரியின் வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று நம்முடன் பங்கேற்க இருக்கும் ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி பட்டதாரியாக தனது பட்டத்தை நிறைவு செய்த பின் அவருக்கே இருந்த கல்லூரி காலத்தில் இருந்த விளையாட்டு ஆர்வத்தில், குறிப்பாக ஹேண்ட்பாலில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டவர். பள்ளி கல்லூரி காலங்களிலேயே அவர் பல வெற்றி கோப்பைகளை பரிசாக பெற்றிருக்கின்றார். கல்லூரி காலத்தில் என்சிசி நேஷனல் கேடட் கார்ப்ஸில் நேவல் டீமில் கேடட் கேப்டனாக இருந்து மிக சிறப்பாக அவர் மாணவர்களை வழிநடத்தி சென்ற அனுபவம் அவருக்கு உண்டு. சிறந்த கேடட் கேப்டனாக தேர்வு செய்த அவர் பிற்காலத்தில் நிறைய என்சிசியில் பெஸ்ட் கேடட்டுகள் செலக்ஷன் செய்வதற்கு மிகவும் அருமையாக தனது பணியை அர்ப்பணிப்பை செய்தவர். பள்ளி கல்லூரிகளில் அவருக்கு இருந்த ஹேண்ட்பால் ஆர்வத்தை தொட்டு அதற்கு பின் அவர் கல்லூரி படிப்பிற்கு பின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் குஜராத்தில் ஹேண்ட்பால் கோச்சிங்கில் சிறப்பு பயிற்சி பெற்று பல்வேறு மாவட்டங்களில் உள்ள விளையாட்டு துறையில் பணியாற்றி சாதனை படைத்தார். அவருடைய தீவிர ஈடுபாட்டின் காரணமாக இந்திய அரசின் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைப்பில் தற்போது இன்சார்ஜ் நேஷனல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் காந்திநகர் குஜராத்தில் பணியாற்றி வருகின்றார். பல்வேறு வாலிபால் குழுக்களுக்கு ஹேண்ட்பால் கோச்சிங்காக மிக சிறப்பாக செயல்பட்ட பெருமை அவருக்கு உண்டு. 2023 ஏசியன் கேம்ஸ் சைனாவில் நடந்த ஏசியன் கேம்ஸில் இந்தியன் உமன்ஸ் ஹேண்ட்பால் டீம் கோச்சாக மிக சிறப்பாக செயல்பட்டவர். அவருடைய சீரிய பயிற்சியின் காரணமாக பல கோப்பைகளை, பல வெற்றி கழிப்புகளை நம் இந்திய ஹேண்ட்பால் கோச்சுகள் மியூட்டால் சார் அவருடைய சீரிய பயிற்சியின் கீழ் பல குழுக்கள் இந்திய அளவில் மிக சிறப்பான பதக்கங்களையும் பட்டியல்களையும் பெற்றிருக்கக்கூடிய சாதனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் இவர். இப்போது ஹை பர்ஃபார்மன்ஸ் மேனேஜர், டேலண்ட் ஐடென்டிபிகேஷன் டெவலப்மெண்ட் கமிட்டியின் உறுப்பினராக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தற்சமயம் செயலாற்றி கொண்டு குஜராத்தில் பணியாற்றி வருகின்றார்.
அவர்தான் திரு எம் கார்த்திகேயன். என்னுடைய கல்லூரி காலத்தின் கல்லூரி சீனியர் மற்றும் என்சிசியில் எனக்கு சீனியர் கேடட் கேப்டனாக பணியாற்றிய இவர் மிக சிறந்த ஒரு ஹேண்ட்பால் கோச் என்பதில் எந்த அளவு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதரை உங்களுக்கு அறிமுகம் செய்து, இன்றைய லைஃப் இஸ் எ கேம் என்ற நிகழ்ச்சியில் அவரை சிறப்பு விருந்தினராக உங்களுக்கு அறிமுகம் செய்து, அவரை பயிற்சி எடுக்கும்படி கேட்டுக்கொண்டு அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பயிற்சியை தொடங்கலாம். சார் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணி பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஓகே, ஐ வில் ஸ்டார்ட். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நற்புலிரி நிகழ்ச்சியில் என்னை வரவேற்றமைக்கு முதற்கண் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்ற புதுவை கவிஞரின் கூற்றை முன்வைத்து, என்னுடைய வாழும் என்னுடைய வளமும் மங்காத இந்த விளையாட்டால் தான் என்று உங்கள் முன்னிலையை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பு எனக்கு இங்க கொடுத்திருக்கிறது வாழ்க்கையும் விளையாட்டும், விளையாட்டும் வாழ்க்கையும் என்ற தலைப்பு. வாழ்க்கை சம்பந்தமா இப்ப கலோக்கியல் டேர்ம்ஸ்ல நான் பேசுறேன். வாழ்க்கையை நம்ம விளையாட்டா எடுக்கலாம். ஆனா விளையாட்டை நம்ம எப்பயுமே சீரியஸா எடுத்துக்கணும். வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க விளையாட்டுலயும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எந்த ஒரு காலகட்டத்திலயுமே நம்ம இதுல துவண்டு விடாமல், தளர்வடையாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நம்ம மென்மேலும் இதுல சாதனை படைக்கலாம். அதுக்கு நான் உதாரணமா என்னையே தான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு காரணம் காட்டும் போது அவருக்கு நல்லா தெரியுமா, அப்படி பண்ணுங்களா, அப்படி பண்ணாங்களா, என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சில பாயிண்ட்ஸ் எல்லாம் விட வேண்டியது. பட் இப்ப என்னையே நான் காரணமா காட்டும் போது நான் என்னென்ன செஞ்சேன், இந்த இந்த நிலைமைக்கு நான் வர்றதுக்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்றது எனக்கு ஸ்பஷ்டமா தெரியும். ஸோ அதனால என்னை பற்றிய கதையே உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்போர்ட்ஸ், வாழ்க்கை, விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ்ன்றது மெயினா ஸ்போர்ட்ஸால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்க்ரீசிங் த கான்பிடன்ஸ் லெவல், உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படும். விளையாட்டு எந்த ஒரு நேரத்திலையும் நீங்க தோண்டு விடாமல், ஒரு ஆட்டக்காலத்துல நம்ம இருக்கும்போது வெற்றி தோல்வின்றது சகதம்னு சொல்லுவாங்க. அந்த சகஜத்தை மீறி நம்ம வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான கான்பிடன்ஸ் அந்த பயிற்சியாளர்கள் நாங்க மக்களுக்கு கொடுப்போம். அது விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளுக்கும் தன்னம்பிக்கையை கொடுத்து மோட்டிவேஷனல் டிவைஸ் மூலமா அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன், மென்டல் ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணி எதிர்வரும் சூழ்நிலைகளை சந்திக்க ஏற்றவாறு அவங்கள நம்ம தயார்படுத்தணும். அதனால இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு பிளேயருக்கோ ஒரு சாதாரண மனிதனுக்கு வாழ்க்கையில தேவைப்பட்ட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். தன்னுடைய கவனச்சிதறல்கள் வேற எங்கேயும் போகாம இந்த வாழ்க்கை முறைக்கு அது ஒத்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில்னு சொல்லுவோம். இந்த விளையாட்டு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு முறையை உங்களுக்கு வழிவகுக்கும். எப்படின்னா ஒரு டீம்னு இருக்கும்போது ஒரு டீமுக்கு ஒரு கேப்டன், கப்பல்னு சொன்னா கப்பல்ல பாத்தீங்கன்னா கப்பல் மாலுமிகள் இருக்கும்போது கப்பல்ல ஒரு கேப்டன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டன் இருக்கும்போது அந்த கேப்டனுடைய செயல்படி, சொல்படி மற்ற அணி வீரர்களோ அணி மாலுமிகளோ நடந்துட்டாங்கனாக்கா அந்த கப்பல் சரியா செல்லும். அந்த விளையாட்டு அணி சரியான வெற்றி பாதைக்கு செல்லும். அதனால இந்த விளையாட்டுல நம்ம இருக்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த விளையாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதே மாதிரி வாழ்க்கைக்கு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதனாலதான் நம்ம சாதாரணமா வெளியில குற்றவியல் பண்ணும்போது காவல்துறை அதிகாரிகளோ காவல்துறை ஆய்வாளர்களோ நம்மள கொஸ்டின் பண்றதுக்கு ரீசன் அதுதான். ஸோ வி வில் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது விளையாட்டுல பாத்தீங்கன்னா சாதாரணமா விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லும் போது அவர்கள் ஒரு கட்டுப்பட்ட திட்டத்தோடு அணிக்காக தங்களுடைய
விளையாட்டு விதிமுறைகளின்படி விளையாடுவதால் அவர்கள் வந்து நல்ல ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று செய்யும் போது அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நல்ல ஒரு பதக்கப்பட்டியலோ இல்ல வந்து விளையாட்டு தரவரிசையில முதலிடம் 2ஆம் இடம் அந்த மாதிரி ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த விளையாட்டு மூலமாக தலைமை பொறுப்பை ஏற்றக்கூடிய கேப்டன் அப்படி சொல்லுவோம். அந்த கேப்டன்சி அது வந்து வீட்டுல பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப தலைவர்னு சொல்லுவோம். குடும்ப தலைவருக்கும் அந்த மாதிரி மிகச்சிறந்த பொறுப்புகள் இருக்கு. குடும்பத்தை நடத்துறது, வெள்ளி வட்டார பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே வந்து சீர்பட செய்து கொண்டிருந்தாக்க அவங்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும், தன்னுடைய சுற்று வட்டாரமும் நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த விளையாட்டு மூலியமா கிடைக்கும். இம்ப்ரூவ்டு மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த். விளையாட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் மிக அதிகமாக பாதுகாக்கிறது. நம்மளை எப்பயுமே வந்து ஒரு மென்டல் டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் கல்லூரிகள்ல பள்ளியிலேயே சொல்றேன், ஸ்கூல்லேயே வந்து டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, நீ வந்து உங்க பையனை கவுன்சிலிங் கூட்டுவாங்க, இஸ் அண்டர் டென்ஷன், மென்டல் டிப்ரெஷன். இதெல்லாம் வந்து எங்களுடைய வாழ்க்கை காலத்துல நான் படிக்கும் போது இந்த வார்த்தையே நான் கேள்விப்பட்டேன், டென்ஷன் இருக்கு. பிகாஸ் இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஃபாலோ பண்ணி அதை ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு திறமை அவங்க. ஓவர் கம்னா அதுல இருந்து மீண்டு வருவது. எங்களுக்கு வந்து வேற டைவர்ஷனே கிடையாது. ஹேபிட்ஸும் ஒன்லி படிப்பு, விளையாட்டு, அதுக்கப்புறம் வீடு தான். இதை தவிர வேற எங்கேயும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மென்டல் ஹெல்த்னஸ் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய பயிற்சியாளர் மூலமா வந்து டெய்லி எங்களை வந்து பண்படுத்தி விளையாட்டுலயே கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தது. பிசிக்கல் ஹெல்த் அதே மாதிரி நம்ம சொல்றோம், இன்னைக்கு நீரிழிவு நோய் சொல்றாங்க, ரத்த கொதிப்பு நோய் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நாங்க ஓவர் கம் பண்ணியிருக்கோம். இந்த வயசுலயும் நம்ம வந்து அந்த எந்த ஒரு பிணியிலையும் மாட்டிக்காம இருக்கிறோம் இது வரைக்கும். ஸோ அதுல பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்துக்கும் வந்து இந்த விளையாட்டு, ஏதாவது ஒரு விளையாட்டு, நான் இதான் ஹேண்ட்பால்னு சொல்லணும் விரும்பல, எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் நீங்க சீரியஸா எடுத்துட்டு அதை பண்ணீங்கன்னாக்கா அது நம்மளுடைய வாழ்க்கை தரத்துக்கு அடிக்கடி மருத்துவர்கிட்ட போகாம காசு அனாவசியமா செலவு பண்ணாம நம்மளுடைய உடல் நலத்தை நம்மளே பேணி காக்கிறோம். மெயின் திங், நீங்க இந்த நற்புலரி நிகழ்ச்சி வந்து இந்த விடியற் காலையில் ஆரம்பிக்கிறது அது ஒரு பெரிய விஷயம், பெரிய அபூர்வமான விஷயம். ஏன்னா ஒரு வாய்மொழி இருக்குது, விடியலை காணாதவன் வாழ்க்கை விடியாது அப்படின்னு. அப்படிங்கிறது சூரிய உதயத்தை பார்க்காதவன் வாழ்க்கை வந்து விடியாதுன்றது வந்து நம்ம முன்னோர்களே முதல்ல சொல்லிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம எர்லி மார்னிங் வேக்கிங் அப்ப வந்து எங்களுடைய ஸ்போர்ட்ஸுக்கு நாங்கள் எழுந்திருக்கிறத இன்னைக்கு தப்ப இப்ப நான் எழுந்தது 4:25 எழுந்துச்சு என்னுடைய யோகா பயிற்சிகளை முடிச்சுட்டு நான் வந்து இது பண்றேன். இது வந்து என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் என்னுடைய வாழ்க்கை முறையில கொண்டு வந்துருக்கு. ஸோ இதனால வந்து இதுக்காக நான் ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை இதுக்காக நான் வந்து என்ன வந்து ரெடி பண்ணணும்ன்ற இது எல்லாமே இது என்னுடைய வாழ்க்கை முறையிலேயே இது வந்துடுச்சு. ஸோ அது அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் ஆஃப் டயபிட்டிஸ், ஸ்ட்ராங்கர் இம்யூனிட்டி பவர். இந்த நீரிழிவு நோய், இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தி உங்களுடைய உடம்புல அதிகமாக்குறதுக்கு இந்த விளையாட்டு பயிற்சிகள் இது வந்து உங்களுக்கு இருக்கும். டீம் ஒர்க், கோஆபரேஷன். கூட நம்ம இப்போ ஒரு ஏரியால இருக்கிறோம்னாக்கா அந்த இடத்துல வந்து நம்ம பக்கத்து வீடு, அண்டை வீடு, அடுத்த வீடு அப்படின்னு சொல்லும்போது இவங்க கூட எல்லாம் ஒரு சகஜமான நிலைமையில் பழகுவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த விளையாட்டு மூலமா நீங்க இருக்கிறவங்க அணுகிறதுக்கும் இன் ஜெனரல் பீப்புள் அணுகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. வேற இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னாக்கா he will have the contact with everybody without hesitation. நாங்க வந்து எப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்லுவோம், அதாவது யாரு கூடயுமே வந்து ஒரு சகஜமான நிலைக்கு போய் பேசுறது, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது. இன்னைக்கு நான் வந்து காந்தி நகர்ல இருக்கிறேன், குஜராத்ல இருக்கிறேன்னு சொன்னாக்கா இங்க நீங்க எப்படி போய் தமிழ் தானே நீங்க எப்படி அங்க பண்ணீங்க, இங்க லாங்குவேஜையும் கத்துக்கணும், ஹிந்தியும் கத்துக்கணும். லாங்குவேஜ் பேரியர் அது வந்து எங்களுக்கு ஒரு பேரியரே கிடையாது. தப்பா பேசினாலும் பேசி நான் இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஒரு அரசாங்கம் சொல்லும் போது அந்த இடத்துல நான் வந்து சர்வை பண்றதுக்கான அத்தனை ஆட்டிடியூடையும் என்கிட்ட கொண்டு வரதுக்கான திறமை என்னுடைய விளையாட்டு என்னுடைய வாழ்க்கையை தரப்படுத்துறதுக்கு உணவு.
அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்தி நகர்ல முதல் தமிழன் இந்த தேசிய சிறப்பு விளையாட்டு பயிற்சி மையத்துக்கு மைய பொறுப்பாளரா இருக்கிற முதல் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆள் நான் தான். அதுக்கு ரீசன் இதுதான் சொன்னாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கு, நாலேஜ் இருக்கு. விளையாட்டு எப்படி நாலேஜ் கொடுத்தது? அதுதான். இது வந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டை சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த விளையாட்டானது அதுல இருக்கிற நிர்வாக பணித்திறனை உங்களுக்கு கொடுக்குது. அந்த நிர்வாகத்துல என்னென்ன பணி பண்ணணும் அப்படின்ற ஒரு வாய்ப்புகளை வந்து நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னோட சென்டர்ல நியர் அபவுட் பேரா சென்டர்னு சொல்லுவோம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மையம் இங்க இருக்குது என்கிட்ட. ஒரு 6 விளையாட்டு குழுக்கள் வந்து இதுல இருக்காங்க. பேரா பவர் லிஃப்டிங், பேரா ஸ்விம்மிங், பேரா ஃபென்சிங், பேரா பேட்மிண்டன், பேரா டேபிள் டென்னிஸ், பேரா அத்லெட்டிக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கபடி, ஹேண்ட்பால் அண்ட் கொக்கோ. இந்த 8 விதமான விளையாட்டுகள், 9 விதமான விளையாட்டுகள் நாங்க இங்க வச்சிருக்கோம். இந்த சென்டருக்கு வந்து நம்ம விளையாட்டுல நான் இருந்ததுனால இந்த பதவி எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய சீனியாரிட்டி மூலியமா சீனியர் கோச்சாவும் இங்க இருந்து. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபிட்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்லுவாங்க. வாழ்க்கை முறைக்கு இப்ப வந்து ரொம்ப அவசியமான தேவை. இப்ப 2019, 20, 21 நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு காலம் கடந்து போனதுன்றது தெரியும். அந்த காலங்கள் கடந்து போன கொரோனா அந்த இதெல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்தது, நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேர் தவறுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த வாழ்க்கை விதிமுறையில யார் யார் இந்த பயிற்சி முறைகள் பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த அதிகமா பாதிக்கப்படவே இல்லை. இது ரைட். இது வந்து விளையாட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுக்குது? டிசிப்ளின். அத பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுல நீங்க முன்னேற்றம் அடையிறதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், என்ஹான்ஸ் யுவர் இம்யூனிட்டி, ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், மெயின்டைனிங் யுவர் பாடி வெயிட் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். இந்த விதங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த விளையாட்டானது கொடுக்குது. இப்ப என்னுடைய பயிற்சி முறை என்னன்னாக்கா, நான் இந்த ஹேண்ட்பாலுக்கு வந்தது எப்படி? என்னுடைய கடந்த கால வரலாறு என்னன்னாக்கா, அந்த 1973வது ஆண்டு வந்து நான் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இறங்கினேன். அப்ப கடலூர்ல வந்து நாங்க இருந்தது புதுப்பாளையம்ன்ற இடம். அப்ப சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிக்கும்போது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கடலூர் எங்க வீட்டுல இருந்து நாங்க வெளியில வரும்போது இன் பிட்வீன் வந்து இந்த மைதானம் இருக்கும், ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்துல போகும்போது தான் கோச் வந்து மிஸ்டர் கோவிந்தசாமின்னு ஒரு பயிற்சியாளர், கூடைப்பந்து பயிற்சியாளர். அவர் தான் என்னோட ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்து, தம்பி நீங்க இந்த கேமுக்கு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். காலை எழுந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 4:30 மணிக்கு எங்க அப்பா வந்து என்ன எழுப்பி விட்டார், ஏர்லி மார்னிங். அது இன்னை வரைக்கும் அது தொடர்ந்து. அந்த 4:30 மணிக்கு எழுந்துச்சு வந்தாக்கா 5:30 மணிக்கு நாங்க கிரவுண்ட்ல இருக்கோம். திருப்பி 5:30ல இருந்து 7:30, 8 வரைக்கும் கிரவுண்ட்ல விளையாட்டு, திருப்பி வீட்டுக்கு வரணும், மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஈவினிங் மறுபடியும் விளையாடணும். 4:30ல இருந்து 6:45, 7 வரைக்கும் திருப்பி வீட்டுக்கு வரணும், படிக்கணும், தூங்கணும். இதுதான் எங்களுடைய இது. இதுல வந்து நாங்க எந்த ஒரு நாள்லயும் நேரத்தை வந்து விரைவுபடுத்தணும். பட் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்ப தெரியாது. நாங்க விளையாட போறோம்னாக்க அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நாங்க டைம் பாஸ் பண்றோம். விளையாட்டு வந்து என்ன விளையாட்டு விளையாடுறோம், நாங்க சீரியஸா விளையாடுறோமா இல்ல வந்து பொழுதுபோக்கா விளையாடுறோமா? நிறைய பேரண்ட்ஸ் வந்து அது மாதிரிதான் நினைச்சுக்கிறாங்க. என்னன்னாக்கா, பையன் போய் சும்மா விளையாடிட்டு இருக்கான், சுத்திட்டு வரான் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. அது எப்ப அவருக்கு தெரிய வந்ததுன்னா, எப்ப எனக்கு இந்த லெட்டர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அப்பதான் அப்பாவுக்கு தெரிய வந்தது நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கேம் விளையாடி இருக்கேன் சொல்லி. ஸோ இதுல அந்த பயிற்சியாளர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, நாங்க வந்து காலேஜ் படிக்கும்போது கல்லூரி கடலூர் அரசு பெரியார் கலை கல்லூரியில சேரும்போது, அப்போ வந்து இந்த கேம் ஹேண்ட்பால் கேம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அப்ப நான் எங்க கோச் வந்து காலேஜ் எல்லாம் போறோம் அப்படிங்கும்போது எங்க பயிற்சியாளருக்கான முதல் கடமை என்னன்னாக்கா, பையன் எப்படி விளையாடுறான், அவனை என்ன பண்ண வைக்கலாம், என்னென்ன செய்ய வைக்கலாம் அப்படின்றத வந்து அவர் முன்கூட்டியே பிளான் பண்ணுவார். இப்ப நான் எங்க பயிற்சியாளர் சொல்லி கொடுத்தது மாதிரி என்ன வந்து அவர் பண்ணும்போது எல்லாரையும் லைன் அப்ல நிறுத்திட்டு யார் யார் என்னன்னு ஆக விரும்புறீங்க அப்படிங்கும்போது எல்லாருமே ஒருத்தர், நான் டாக்டர் ஆகணும் சார், நான் இன்ஜினியர் ஆகணும் சார், நான் வக்கீல் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய முறை வரும்போது அவர் என்கிட்ட கேட்கிற, நீங்க என்ன ஆகும், நீ என்னடா ஆகும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன், சார் நான் உங்களை மாதிரி பயிற்சியாளர் ஆகணும்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கூடைப்பந்து விளையாட்டுல ஆல்ரெடி ஒரு 10-15 பேர் கூடைப்பந்து பயிற்சியாளர்கள் புதுசா முடிச்சுட்டு வந்து வேலையில சேராம நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப கல்லூரியில ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க கோச் எனக்கு என்ன சொன்னார்னாக்கா, இப்போ புதுசா ஒரு கேம் வந்திருக்கு, யூ டைவர்ட் யுவர் கேம்,
ஏன்னா இந்த ஹேண்ட்பாலோட மதர் கேம் வந்து பேஸ்கெட் பால். நீ ஈஸியா வந்து நீங்க அதை வந்து கோப் அப் பண்ணி நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் உடனே வந்து அதுல ஷிஃப்ட் ஆகி அதுல தரவரிசை பட்டியலில் வந்து நிறைய கல்லூரிக்காகவும் கல்லூரியுடைய பல்கலைக்கழகத்துக்காகவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்ப 160 காலேஜ் எவ்வளவு இருந்தது அந்த அந்த நேரத்துல. இப்பதான் வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் தனித்தனியா பிரிச்சாங்க. அப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து அப் டு திருச்சி வரைக்கும் இருக்கிற அத்தனை கல்லூரிகளுமே வந்து அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சேர்ந்தது. அந்த பொழுதுல அந்த மதுரை மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்காக நான் விளையாடி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்காக தேசிய அளவுல விளையாடி, அதுக்கு அடுத்தது இந்த என்ஐஎஸ் சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீ படிக்க போகணும் தம்பி அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது என்ன சார், நீங்க உள்ளூர்ல படிக்க சொன்னீங்க, படிச்சேன். இப்ப போய் வெளியூர்ல படின்னு சொல்றீங்களே, எப்படி என்னால முடியும்? முடியும், நீ போ. அங்க போயிட்டு நீ ஆல் இண்டியா லெவல்ல நீ வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தீங்கன்னாக்கா உனக்கு இம்மிடியா வந்து இந்திய விளையாட்டு ஆணையத்துல உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க பயிற்சியாளர் சொன்னோன்னே சரி நானும் அப்ளை பண்ணேன். காந்திநகர் குஜராத்ல தான் நான் வந்து அப்ப அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இந்த ஹேண்ட்பால் கேமுக்கு இந்த பயிற்சியாளர் படிப்புக்கான பட்டய படிப்புக்கு இங்க வந்திருக்கும் போது நான் வந்து ஜாயின் பண்ண உடனே இதுல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆங்கிலம் அப்படின்னு போட்டு. பட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இங்க ஒர்க் பண்ண பயிற்சியாளர்கள் எல்லாமே வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர். ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி ஏரியாஸ். ஸோ அவங்க எல்லாமே யூஸ் பண்ண வேர்டு என்ன, குட் மார்னிங் மட்டும் தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பாக்கி எல்லாமே ஹிந்தியில தான் இருக்கு. அப்ப கிளாஸ்லயும் வந்து பாடம் எடுக்கும்போது தே யூஸ் டு டாக் இன் ஹிந்தி. அப்ப எனக்கு புரியல. பிகாஸ் அப்ப நமக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், பட் ஹிந்தி தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கிலீஷ்ல பாடத்தை நடத்திட்டு விளக்க உரை சொல்லும் போது ஹிந்தியில விளக்க உரை சொல்லுவாங்க. அப்ப நமக்கு புரியாது. நம்ம கேட்டாக்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க, யூ லேர்ன் ஹிந்தி அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மொழியும் கத்துக்கிட்டு இந்த என்ஐஎஸ் கூடிய நேஷனல் படிச்ச அந்த பட்டய படிப்புல வந்து ஆல் இண்டியா டாப்பர் வசிஷ்ட ஜோதி அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த வசிஷ்ட ஜோதி அவார்டு மூலியமா இந்திய விளையாட்டு ஆணையத்தில் எப்படின்னா அந்த டாப் ஸ்கோர் யார் எடுக்கிறாங்களோ அந்த டாப் ஸ்கோர் எடுத்த பயிற்சியாளருக்கு வந்து இம்மிடியட்டா உடனடியாக வந்து மத்திய அரசாங்கத்துல விளையாட்டு துறையில இம்மிடியட்டா வந்து எனக்கு பயிற்சியாளர் பதவி கிடைத்தது. இது வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆளு இந்த ஹேண்ட்பால்ல வந்து இந்த வசிஷ்ட ஜோதி அவார்டு வாங்கி இந்த வேலையை வாங்கினது. அண்ட் நான் ரொம்ப பெருமையா சொல்லி விரும்புறது என்னன்னா, இன்னைய வரைக்கும் நான் ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டுல இருந்து ஹேண்ட்பாலுக்கு செலக்ட் ஆகி 30 வருஷம் 31 வருஷம் என்னோட சர்வீஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல வந்து நான் இன்னை வரைக்கும் என்னோட ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணல. அந்த டாப்பர் போஸ்டிங்ஸை இன்னும் யாரும் வந்து பீட் பண்ணல தமிழ்நாட்டுல இருந்து. ஸோ அது வந்து ஒரு ரெக்கார்டாவே இது வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன். இதை தாண்டி என்னுடைய பயிற்சி மூலயமா, அதாவது ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கைக்கு மேல போறதுக்கு நிறைய வெற்றி படிகளை கொடுத்துருக்கு. எப்படின்னாக்கா சாதாரணமா ஒரு படிக்கிற மாணவன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முன்னாடி வந்து எப்படின்னாக்கா ஒரு மார்க் வந்து நீங்க 900 மார்க் 1000 மார்க் எடுத்தா நீங்க எம்பிபிஎஸ் பிஇ அந்த மாதிரி எல்லாம் போக முடிஞ்சுது. அப்ப வந்து நான் சொல்லும் போது என்னன்னாக்கா ஒரு ஸ்டேட் லெவல் ஸ்கூல் சாம்பியன்ஷிப்ல அவர் வந்து ஒரு கோல்டு மெடல் அடிச்சாலோ இல்ல ஒரு சில்வர் மெடல் அடிச்சாலோ இல்ல பிரான்ஸ் மெடல் அடிச்சாலோ அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற முறையில வந்து அவங்களுக்கு பிஇ எம்பிபிஎஸ் இந்த தொழில்முறை கல்வியில வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அந்த பாடப்பிரிவுல வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க. இது ஸ்போர்ட்ஸ் கோட்டால எப்படின்னா நீங்க 50% மார்க் எடுத்தாலும் போதும், பாக்கி 50% மார்க் வந்து இந்த பதக்கங்கள் உங்களுக்கு. அதனால விளையாடுறது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்குமே சொல்றேன், விளையாடுறது வந்து அது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. எந்த ஒரு மாணவனையும் வந்து அவன் விளையாடுறான் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க கவனிக்க வேண்டியது அவன் தொழில் முறையான விளையாட்டுல இருக்காரா இல்ல வந்து சாதாரணமா டைம் பாஸ் பண்றாரா. இப்பத்தி நிறைய ஹாபிஸ் வந்துருச்சு. ஆன்லைன் ரம்மின்றாங்க, இன்னும் செல்போன்ல நிறைய பேர் நிறைய விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு கேம் கிடையாது. இது எப்படின்னாக்கா நம்ம தொழில்முறை விளையாட்டு, அதாவது கைப்பந்து, கால்பந்து, கையுந்து பந்து, ஹாக்கி, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு. அத்லெட்டிக்ஸ், பவர் லிப்டிங், வெயிட் லிப்டிங்,
ஊஷு நிறைய கேம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பலதரப்பட்ட விளையாட்டுகள் இருக்கு. இதை தொழில்முறையான பயிற்சியாளரை கொண்டு நம்ம மக்களுக்கு, அதாவது சன்னதியினருக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க நல்லபடியா இந்த விளையாட்டுல விளையாடி இந்திய அளவு, மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் அவங்க பதக்கங்கள் எடுத்தாங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு மேற்கொண்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய் அவங்க அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ வந்து முதல்ல என்னன்னாக்கா சாதாரணமான பிளேயர்ஸ் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடிய திவ்யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு, பேரா அசோசியேஷன் இருக்கு. அதுல மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொண்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்க இந்தியா தான் நிறைய பதக்கப்பட்டியல் வந்து மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறனை கொண்டாந்துருக்காங்க. அதனால விளையாட்டை வந்து எல்லாருமே விளையாடலாம். சாதாரணமா இப்ப விளையாட்டால அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இப்போ என்னுடைய 31 வருஷ சர்வீஸ்ல நிறைய பேர் இப்ப காவல்துறை ஆய்வாளர்களா இருக்கிறாங்க. எஸ்ஐயா டைரக்டா ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஆய்வாளர்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் ஸ்டேட் மீட்ல வின் பண்ணி அந்த எம்பிபிஎஸ் பி படிச்சு நிறைய பேர் வந்து இப்போ டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸா இருக்கிறாங்க. நிறைய பேர் கான்ஸ்டபிள்ஸா இருக்கிறாங்க. நிறைய பேர் மிலிட்டரியில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டானது எல்லா விதத்திலையும் அவங்கள வந்து முன்னேற்ற பாதைக்கு தான் கொண்டு போச்சு. ஒரு யாரும் வந்து பின்பக்கம் போல, எந்த பக்கமும் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகல. ஏன்னா இந்த விளையாட்டு விளையாடுறது வந்து அவங்களுக்கு செலவு இல்லாம மக்களுக்கு கிடைச்சது. இதுதான் வந்து இந்த ஹேண்ட்பால் கேம்லயும் மற்ற வீர விளையாட்டுகள் சொல்லக்கூடிய கபடி, கொக்கோ, ஃபுட்பால் இதுல எல்லாமே வந்து எந்த இதுக்குமே செலவு கிடையாது. நீங்க செலவு பண்ண வேண்டிய கேம் எதுனாக்கா டென்னிஸ் விளையாடினா காசு செலவு பண்ணணும், கிரிக்கெட் விளையாடினா காசு செலவு பண்ணணும், பேட்மிண்டன் விளையாடினா காசு செலவு பண்ணணும், அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி விளையாட்டுகள் செல்லும் போது உங்களுடைய முழு முயற்சி, உங்களுடைய முழு திறமை உங்களுடைய வந்து மேல்நிலைக்கு கொண்டு செல்லும். அதுல மாணவர்களையும் நம்முடைய சன்னதியினரையும் அதுல இறக்குனீங்கன்னாக்கா அவங்க வந்து நல்லபடியா விளையாடினாங்கன்னாக்கா they will grow like anything. அந்த மாதிரி தான் இது வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது அதுக்குன்னாக்கா டு வின். நீங்க டு லூஸ்ன்னு சொல்லிட்டு விளையாடுனீங்கன்னாக்கா அது சரி வராது. பட் அந்த லூஸையும் என்ன பண்ணும், ஒரு நீங்க வந்து வாழ்க்கையில தோல்வி வரதான் செய்யும். ஆனா அந்த தோல்வியும் நம்ம ஒரு படிக்கல்லா எடுத்துக்கிட்டு வெற்றி படிக்கட்டை நோக்கி நம்ம செல்ல வேண்டும். என்னுடைய இந்திய விளையாட்டு ஆணையம் வந்து இப்போ என்ன இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் மேனேஜராகவும் இந்த டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மெம்பராகவும் வச்சிருக்காங்க. நான் ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லா இடத்துலயுமே நான் போய் எந்தெந்த இடத்துலனாக்க விளையாட்டுகள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துலாம் போய் நாங்க தேர்வு பண்றோம். அதனால விளையாட்டு வந்து எந்த ஒரு மாணவனையும் சரி, எந்த ஒரு மனிதனையும் சரி, விளையாட்டு பயிற்சி வந்து யாரையும் லோ லெவலுக்கு கொண்டு போவாது. இட் வில் டேக் டு த மேன் டு த ஹையர் லெவல். அதுதான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் ரூல்ஸ் ஆஃப் த கேம் அண்ட் தென் பிளே இட் பெட்டர் தென் எனிஒன் எல்ஸ். அதாவது அடுத்தவங்களோட நல்லா விளையாடி எதுக்காக விளையாடுவோம்? டு வின். இதுதான் வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்றதும் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல பதவியில இருந்து நல்ல வருமானம் இது பண்ணி நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். நம்ம சுற்றுப்புறத்தையும் நல்ல அழகா வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் இந்த ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை தரமும் அதே மாதிரி நான் வச்சிருக்கேன். என்னை சுற்றி இருக்கிற மக்களையும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். என்னிடம் வந்து பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் அனைவருக்குமே நான் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் வந்து மிலிட்ரி சர்வீஸ் போறாங்க, இந்த இன்கம் டேக்ஸ்ல கால்ஃபர் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயுமே நம்ம மாணவர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுல விளையாடுனாக்க யாருக்குமே எந்த ஒரு இழப்பும் கிடையாது. வெற்றி வாகை சூடினால் நல்ல தரமான வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். நன்றி சார். நல்ல அருமையான ஒரு விளையாட்டையும் வாழ்க்கையும் இணைத்து பேசினீர்கள். இப்போது ஃபீட்பேக் நேரம். ஃபீட்பேக் கொடுக்க விருப்பப்படுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹாப்பி கண்ணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம் சார். இந்த அருமையான நாள்ல உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதர், வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு, கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதர் கூட பேசுறதுல மிக மகிழ்ச்சி. கண்டிப்பா உண்மையாலுமே ஆக்சுவலி நாமளும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தனால அந்த விளையாட்டோட முக்கியத்துவம் என்ன, அது எப்படி நம்மளை மேம்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும் சார். ஆக்சுவலி இப்போ என் பையன் பொண்ணு இருக்காங்க.
அவங்கள எப்படி சார் இந்த விளையாட்டுக்கு அவங்கள எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க வீட்ல இருந்து விளையாடக்கூடிய கேம்ஸ் செல்போன் அது இதுன்னு விளையாடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போறதில்ல. எப்படி அவங்கள வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டு போலாங்க சார்? அதுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கு சார் ப்ளீஸ்? நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சார்? சார் கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்ல நம்ம ஸ்டேடியம் இருக்கு. சரிங்க சார். ஸ்டேடியத்துல போனீங்கன்னா நிறைய பயிற்சியாளர்கள் அங்க இருப்பாங்க. தடகளத்துல இருந்து பேட்மிண்டன்ல இருந்து டென்னிஸ், ஹேண்ட்பால் எல்லாத்துக்கும் பயிற்சியாளர்கள் அங்க இருப்பாங்க. யூ ஜஸ்ட் கோ டு த ஸ்டேடியம், கான்டாக்ட் வித் த டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஆர் த கோச்சஸ். நிறைய கிளப்ஸ் இருக்கு, அசோசியேஷன்ஸ் இருக்கு. நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னாலே நீங்க வந்து அங்க அவங்களை ஜாயின் பண்ண வைக்கலாம். தவிர தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இருக்கு. தமிழ்நாட்டு அதாவது SDITன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்ப பசங்க வந்து 6th இருந்தாங்கன்னாக்கா 6th வந்து தே கேன் கிவ் டைரக்ட் மோட்டார் குவாலிட்டி டெஸ்ட். அவங்கள வந்து அவங்களோட திறனை கண்டறியறதுக்காக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அவங்க தே வில் பி இண்டக்டட் இன்டு த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒத்த பைசா செலவாகுது, உங்களுக்கு எல்லா பைசாவும் கவர்மெண்ட்டே செலவு பண்ணி அப் டு 12th அவங்க அங்க இருக்கலாம். அந்த 12th அப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுல அவங்க ஜாயின் பண்ணலாம். அதே இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்கு. சாயின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுலயும் இருக்கு. ஸோ இது சேலத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கு, பாண்டிச்சேரியில ஒரு ஹாஸ்டல் இருக்கு, மயிலாடுதுறையில ஒரு ஹாஸ்டல் இருக்கு. ஸோ இதுல எல்லாத்துக்குமே அதாவது இந்திய விளையாட்டு ஆணையத்தை சொல்றேன், என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு ஐடென்டிஃபைடு கேம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உங்க பையனையோ பொண்ணையோ எந்த கேம் விளையாட வைக்கிறீங்கன்றத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு இப்ப அவங்க அந்த 6th 7th இருந்தாங்கன்னாக்கா நீங்க இம்மிடியேட்டா போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி கோச் கிட்ட ட்ரைனிங் எடுத்தாங்கன்னாக்கா அந்த டெஸ்ட் சொன்ன இல்லையா, மோட்டர் குவாலிட்டி டெஸ்ட், அந்த டெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது பண்ண அதுல பாஸ் பண்ணிட்டாங்கன்னா தே வில் பி அட்மிட்டட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல. அப்போ பண்ணும்போது அவங்களுக்கான செலவுகள் அனைத்து நீங்க ஒரு பைசா நீங்க செலவு பண்ணணும் உங்க பாக்கெட்ல இருந்து. எல்லா அமௌண்ட்டும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் சாயில சேர்ந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு செலவு. இப்ப என்கிட்ட சேர்ந்திருக்கிற இங்க பசங்க எல்லாமே வந்து எக்ஸலன்ஸ்ல இருக்கிறவங்க என்னன்னாக்கா சின்ன வயசுல நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி வாய்ப்ப நிறைய பண்ணவங்க, அவங்களதான் நாங்க இங்க செலக்ட் பண்றோம் சென்ட்ரல் வைஸ். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நியர் அபவுட் 375 இருந்து 550 ருபீஸ் வரைக்கும் அவங்களுக்கான சாப்பாடு டயட் மணி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. மேக்சிமம் அதிகமா ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு ரீஹேப் பண்றதுக்கும் அவங்களுக்கு எல்லா செலவுக்கும் இன்சூரன்ஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்போசர் இருக்கு. இது மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்கான எஜுகேஷன் ஃபீஸும் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டிலயும் உண்டு. ஸோ ஒன்லி திங் இஸ்னாக்கா நீங்க வெளியில வரணும், வீட்டை விட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸுக்கு போய் நீங்க கேட்டீங்கன்னாக்கா தே வில் கைட் யூ வித் ஆல் த திங்ஸ். நெக்ஸ்ட் உங்க பசங்க படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற உடற்கல்வி ஆசிரியர் அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாலும் அவர் வந்து சொல்றாரு எங்க ப்ரொஃபஷனல் கோச்சிங் பண்றாங்க, அந்த இடத்துல போய் அந்த பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு இது பண்ணுவோம். ஏன்னா இது எப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாது, அதனால நிறைய மாணவர்கள் அங்க போறது கிடையாது. இது நிறைய பேர் அது வெளில போறதுக்கு டைம் இல்லாதனால அவங்க அப்படியே விட்டுறாங்க, நல்ல பசங்க வீட்டிலே தங்கிடுறாங்க. ஸோ வெளியில போனாங்கன்னாக்கா பசங்களும் ஒரு பிரிஸ்கா இருப்பாங்க, பசங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ஒரு பரந்த மனப்பான்மையோட மாணவர்கள் வளருவாங்க. இது நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணாக்க he will guide you with all the things. எஸ் சார் தேங்க்யூ சார். இந்த அருமையான நாள்ல ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா 2023 இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எதுதெல்லாம் கனவாக இருந்ததோ அது அனைத்தும் 2024 மிகப்பெரிய வெற்றி வருடமாக அமைய எல்லா வல்ல பஞ்சபூத இரையாற்றலும் நவகிர தெய்வங்களும் உடல் ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி பொருளாதாரம் சுதந்திரம் கொடுக்க என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய வாழ்த்துக்களும். தேங்க்ஸ் ஃபார் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேஜர் நாராயணன் சார், உங்களோட ஃபீட்பேக்கை வழங்கலாம். காலை வணக்கம். சார் மியூட் ஆயிட்டீங்க.
அவர் அநேகமா உள்ள வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ராமசாமி சார், உங்களோட இல்ல இல்ல feedback. இல்ல சார் மியூட் ஆயிட்டாங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். இருக்காங்க மேஜர் நாராயண் சார். ஐயா இப்ப பேசுறது கேக்குதா? எஸ் சார். கேக்குது சார், கேக்குது. ஐயா நற்பொழுது காலை வணக்கம். திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு ஸ்பெஷல் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் எங்களுக்கு. நற்பொழுது இன்னைக்கு 365வது நிகழ்ச்சி முடிச்சிருக்கோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்க்கைக்கு ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ்னால எப்படி நீங்க முன்னேறினீங்க, எப்படி நிறைய ரொம்ப அரும்பெரும் சாதனைகள் படைத்த நிறைய பேர் உருவாக்கி இருக்கீங்க. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் உருவாக்கி இருக்கீங்க. அது ஒரு புதிய நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு மாநிலமான குஜராத்ல போயிட்டு முதல் தமிழர் ஒரு பெரிய அந்தஸ்து பெற்றிருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம் மேஜர் சார், அவர் வந்து நிறைய ராணுவ வீரர்களும் அவரால் பயிற்சி பெற்று உள்ள வந்திருக்காங்க. ஓஹோ, இது ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறப்பது. காந்திநகர் ரொம்ப அற்புதமான ஊர். காந்திநகர் அகலமான ரோடு, ரொம்ப சின்ன பாப்புலேஷன், ரொம்ப ரொம்ப கம்மியான பாப்புலேஷன். எல்லா சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ரொம்ப சமீபத்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு அற்புதமான கட்டப்பட்ட அக்கர்தாம் கோயில் கூட அங்கே தான் இருக்கு. எல்லாத்துக்கும் சிறப்பான ஒரு ஊர் காந்திநகர். மக்களால், குறிப்பாக தமிழர்களால் அறியப்படாத ஊர் காந்திநகர். எல்லாரும் குஜராத்னு அகமதாபாத் தான் சொல்லுவாங்க. காந்திநகர் தான் ரொம்ப சிறப்பானது. இது ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே போய் நீங்கள் முதல் தமிழர்கள் ஒரு பொதுவான ஒரு கால் பதிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒன்று பெருமை சேர்த்து வருகிறீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லது. 31 வருஷமா நான் அங்கே இருக்கேன்னு கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்டிஐடியில் ஒரு தமிழர் ஒரு கோலாச்சரார்னு கேட்கறதே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி தரமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நம்ம எல்லா தமிழர்களுக்கும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு இந்த 365 நாளில் வந்து உங்களை காலகாலத்தில் நல்ல எனர்ஜைஸ் பண்ணிருக்கீங்க, எஜுகேட் பண்ணிருக்கீங்க. அதே சமயத்தில் என்ரிச் பண்ணிருக்கீங்க வாழ்க்கையை. மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேஜர். நன்றி. சார் கார்த்திகேயன் அண்ணன், அவரு மேஜர் நாராயணன் சார் வந்து கார்கில் போர்ல நம்ம வெற்றிக்கு மிகவும் உறுதுணையா இருந்த ஒரு படைப்பிரிவு தலைவர். அவர் இந்த நேரத்தில் நம்ம நன்றியோடையும் நினைத்து பார்ப்பதோட, நீங்க நான்லாம் என்சிசில இருந்தனால அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் அந்த நேரத்துல. அதனாலதான் நேவல் சல்யூட் கொடுத்தாச்சு. ஆமா, நானும் அதான் உங்க கூட சேர்ந்து நேவல் சல்யூட். என்சிசி லட்சுமி நாராயண ஐயா நீங்களும். ஆமாங்க, அவர் சீனியர் சார். நான் சாஃப்ட் கேம்ஸ்ல நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். அது நம்ம தமிழ்நாட்டுல பாரம்பரியமான சிலம்ப விளையாட்டுல நான் தமிழ்நாட்டுல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறேன். நான் சாஃப்ட் கேம்ஸ்ல அது சென்னையிலே நடந்தது. அதான் ரொம்ப சிறப்பு. 1996ல இப்ப முந்தா நாள் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது கடலூர்ல. தேசிய சிலம்ப போட்டி ஒன்று நடந்தது கடலூர்ல. அப்படியா? நான் 96ல போயிருந்தேன். ஆமா, நான் ஆர்மியில இருக்கும்போது வந்து சாஃப்ட் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் 2வது வருஷம் கார்கில் வார் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு கேட்கறது. ராணுவ வீரர்கள் கூடயும் நான் நிறைய இருந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்தே. அதனாலதான் என்னோட டிசிப்ளின் அதே மாதிரி மாறிச்சு. அது ஒரு வாழ்க்கை முறை அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். நீங்க சொன்னீங்களே உங்களை பாஸ்கெட் பால்ல இருந்து நீங்க ஹேண்ட்பால் மாறினீங்க சொன்னீங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கேம்ல இன்னொரு கேம்ல போய் அதுலயும் உங்களோட தடம் படிச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப கேட்கறது ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சார். ராமசாமி சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலா நற்பொருளுக்கு வாழ்த்துக்கள். 365 days அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து நல்லா பணியாற்றி இருக்கிறீங்க. அதுவும் குமரேசன் சார் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. புக் ரிவ்யூ நாங்க ஒண்ணு முடிக்கிறதுக்குள்ள 2வது புக் ரிவ்யூ போட்டு விட்டாரு. நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் எல்லா இடத்துலயும் தன்னுடைய காலை பதிக்கிறாரு. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் போல்டாவும் இருக்காரு. விளையாட்டுனால முன்னுக்கு வந்த எங்க அப்பா இங்க இருக்காரு. ஆக்சுவலா ஹாக்கி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் டீம்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி அது மூலமா பயிற்சிக்கு உள்ள அரசாங்க பணி கிடைச்சாலும் தன்னுடைய அறிவு அதுக்கப்புறம் எப்படி வளர்த்துக்கணுங்கிறதையும் கத்துக்கிட்டாரு. ஸோ அந்த பேலன்சிங், அதாவது உடம்பு மனசு ரெண்டுத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ற அந்த டெக்னிக்கை வந்து அந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுவும் கரெக்டா இதெல்லாம் மறந்து போற விஷயங்கள். நம்ம எல்லாம் வந்து சன்னை பார்த்து வளர்ந்தோம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சன் டிவியும் இதையும் தான் பார்த்து வளர்றாங்க. அதெல்லாம் தாண்டி வெளியில வரணுங்கிறதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் கார்த்திகேயன் சார். ஏன்னா ஏதாவது ஒரு கேம்னா எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்குங்கிறதெல்லாம் உடைச்சு ஹேண்ட்பால் மாதிரி இருக்கிற கேமுக்கு நீங்க அவ்வளவுதான் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லி வெளியில வாங்க, முதல்ல வந்து வெயில பாருங்கன்னு சொன்னதே ஒரு பெரிய
முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஸோ அந்த வகையில விடியல் வரட்டும். அதாவது அடுத்த வருஷத்துல வரவங்க எல்லாருமே கொஞ்சம் வெளியில வந்து சன்னை பார்த்து எல்லாத்துலயும் கொஞ்சம் உடம்புல வெயில் பட்டு எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கறத ஒரு நல்ல உறுதிமொழி மாதிரியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி நன்றி இதுல சார். இதுல அனைவருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். ஹேண்ட்பால் விளையாட்டு மாதிரியே இப்ப வந்து கபடி, கொக்கோ இது எல்லாமே வந்து வீர விளையாட்டுகளை சேர்ந்தது. இந்த சிலம்பம், களரிப்பயிட்டு இது எல்லாமே. இப்ப அதுல என்னன்னாக்கா கபடியில வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க மண்ணுல விளையாடிட்டு இருக்கிறான், மண்ணுல போய் பிறந்துட்டு இருக்கான், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க வந்து இப்ப என்னன்னா கபடி மணல் ஆடுகளத்துல விளையாடுனவங்க இன்னைக்கு வந்து மேட்ல விளையாடுறாங்க. நடந்து போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஆடி கார்ல போற அளவுக்கு வசதி வாய்ப்புகளை பெறாங்க ப்ரோ கபடி லீக் மூலியமா. அதனால ப்ரோ கபடி விளையாடணும்னாலும் அந்த தரவரிசைக்கு நம்மள உயர்த்திக்கிட்டாக்க அந்த லெவல் பிளேயர் ஆனாக்க அதுலயும் வந்து ஒரு சீசனுக்கு விளையாடுறதுக்கு இப்ப ஆஹ், சென்னையில இருந்தும் சுதாகர் பாளையங்கோட பாளையநல்லூர் சுதாகர் அவர் கிட்டத்தட்ட 30 லட்சமா 60 லட்சமா அவருக்கு வந்து ஒரு சீசனுக்கு விளையாடுறது. அதாவது 3 மாசம் விளையாடுறதுக்கு 60 லட்சம் ஒரு பிளேயருக்கு. ஸோ அந்த விளையாட்டு வந்து அவரை கைவிடல. அந்த 60 லட்சத்தை வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு அவர் பிராக்டிஸ் பண்ணிக்கணும், அவங்க குடும்பத்தை காப்பாற்றலாம், வீடு கட்டலாம், எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம். ஸோ விளையாட்டு வந்து யாரையுமே வந்து எந்த காலத்துலயும் வீணாக்காது. கொக்கோவும் அதே மாதிரி ஆயிப்போச்சு. பிரீமியர் லீக் வந்துச்சு, அல்டிமேட் கொக்கோ லீக் வந்துருச்சு. ஸோ எல்லா கேமுமே மாணவர்களையும் சரி விளையாட்டு வீரர்களையும் சரி தரவு வரிசை பட்டியலில் முன்னேற்ற ஏற்படுத்தி அவங்களுடைய பயணத்தை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போத வழியே யாரையும் வந்து தரம் தாழ்த்துறது கிடையாது. இது என்னோட வாக்குறுதியாக சொல்றோம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புணரிக்கு காலை வணக்கம். விடியலை காணாதவன் வாழ்க்கை விடியாது என்பது பழமொழியாகவே கூறியிருக்கின்றார். இதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நட்புணரிக்கு இந்த விடியல் தினமும் விடியல்தான். அதனால்தான் நட்புணரி இந்த அளவுக்கு 365வது நாளை எட்டியிருக்கின்றது. இதற்கு குமரேசன் சார் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்து. வருங்காலம் 24வது ஆண்டு கார்த்திகேயன் சார் சொன்னார் போல இந்த ஹேண்ட்பால் விளையாட்டில் மிக சிறந்து விளங்கி தமிழ்நாட்டிலேயே முதன்மையாக விளங்கும் அவருக்கு இன்னும் சில திறமையாளர்களை வெளிக்கொணர வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வைத்து, நான் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவன், இதில் யாரை அணுக வேண்டும் என்பதையும் ஹேண்ட்பாலை கொஞ்சம் விளக்கமாக கூறினால் நன்றாக இருக்கும் என்றும் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் சார். செங்கல்பட்டு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் அங்க பயிற்சியாளர்கள் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி செங்கல்பட்டு மாவட்ட ஹேண்ட்பால் சங்கம் இருக்காங்க, அவங்கள இது பண்ணலாம். நான் சொல்றது என்னன்னா என்னோட கேம்ல மட்டும்தான் வரணும் கிடையாது. எந்த கேம் உங்க பையனுக்கு பிடிக்குது அந்த கேமுக்கு அசோசியேஷன், கால்பந்து ஆகட்டும், கைப்பந்து ஆகட்டும், ஹேண்ட்பால் ஆகட்டும், இல்ல ஹாக்கி ஆகட்டும், கூடைப்பந்து ஆகட்டும், எந்த விளையாட்டுக்குமே ஒரு சங்கங்கள் இருக்கு. அந்தந்த மாவட்டத்துல வந்து அதுக்கான பயிற்சியாளர்கள் இருக்காங்க. நீங்க மாவட்ட விளையாட்டு அலுவலகத்துக்கு போனீங்கன்னாக்கா எந்த விளையாட்டு உங்க பையன் இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க விளையாட விரும்புறாங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா அதை நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்டு நீங்க தாராளமா பயிற்சி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவல்ல ரெடி பண்ணிட்டாங்கன்னாக்கா நான் இப்ப முதல்லயே சொன்ன மாதிரி தான் இந்த விளையாட்டு விடுதிகள் இருக்கு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு விடுதிகள், அதுல 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே செலவு பண்ணி பசங்களை செலக்ட் பண்ணி படிக்க வச்சு விளையாட்டும் கத்து கொடுக்குறாங்க. இது வந்து வித்தவுட் ஏ சிங்கிள் பைஸ் உங்களுக்கு வந்து செலவாகாது. இது ஒன்லி திங் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது நல்ல உடல் திறனோட இருக்கணும். மோட்டார் குவாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது திறமை கண்டறியும் இதுல வந்து போட்டியில செலக்ட் ஆனாங்கனாக்கா அவங்கள வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து செலக்ட் பண்ணி ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்புவாங்க. இப்போ சப்போஸ் உங்க பையன் ஸ்பீட்ல நல்லா இருந்தான்னு சொன்னா அத்லெட்டிக் சேர்ப்பாங்க. பேஸ்கெட்பால் திறமை இருந்ததுனாக்கா பேஸ்கெட்பால்ல சேர்ப்பாங்க. ஸோ ஒரு கேமுக்கான திறனறிவு கண்டறிவு போட்டி அவங்க நடத்தி அதுல செலக்ட் ஆனாக்கா இமீடியட்டா அந்த கோர்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஹாஸ்டல்ல சேர்த்தாங்கன்னாக்கா ஹாஸ்டல்ல அத்தனை வசதிகளும் உண்டு, கட்டுப்பாட்டோட இருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது பசங்களுக்கு. இது நிறைய பேர் என்னன்னாக்கா ஹாஸ்டல்ல தங்கிறதுனால அவன் இப்படி போயிடணும் அப்படி போயிடணும். விளையாட்டு விடுதிகள் அப்படி கிடையாது. இப்ப விளையாட்டுல வந்து எப்படின்னாக்கா தான் நான் சொன்னேன், விளையாட்டுனாக்க படிக்க மாட்டான், அதை பிரேக் பண்ணுதுன்னா
விளையாடுனதுனால அந்த விளையாட்டுலயே கோல்டு மெடலிஸ்ட் வந்திருக்கிறேன். அதனாலதான் எனக்கு வேலையே கிடைச்சு. நான் படிப்புல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அப்பத்திய இதுல +2ல வந்து 1200 மார்க்ஸுக்கு 934 மார்க்ஸ் என்னோட மார்க்ஸ். நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். அதாவது எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நேஷனல்ஸ் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதும். ஸோ நான் கிளாஸ்ல கவனிச்சதை வச்சுதான் பரீட்சை எழுதும். ஸோ அந்த மார்க் நம்ம எடுக்கும்போது விளையாட்டு வீரனுக்கு வந்து எப்பவுமே வந்து படிப்புல வந்து லேக் ஆனதா சரித்திரமே கிடையாது. இத்தாலியில ஒரு ஃபுட்பால் டீமோட இத்தாலி கண்ட்ரியோட ஃபுட்பால் டீமோட கேப்டன் ஒரு டாக்டர். அப்ப அவர் எப்படி படிச்சாரு? இது வந்து பையனுக்கு நம்ம ஃபீட்பேக் பண்ணி பையனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வச்சாலே அந்த கேமுக்கு வந்தாலே அவன் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதுதான் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணாக்க கொஞ்சம் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணா போதும். டிப்ரெஸ் பண்ணாம மோட்டிவேட் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க படிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க, விளையாடவும் ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அத்தனை வசதியும் இருக்கு சார். நீங்க வந்து அந்த www.sdat.com அந்த இதுல போனீங்கன்னாக்க யூ கேன் ஃபைண்ட் அவுட் த திங்ஸ். என்னென்ன வசதி வாய்ப்புகள், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், எங்கெங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல யார் யார் கோச் இருக்காங்கன்றது வந்து எல்லாத்தையுமே நீங்க கேட்கலாம். செங்கல்பட்டுல உங்களுடைய ஸ்டேடியம் இருக்குதுங்க இல்லையா, உங்களுக்கு அங்க ஸ்டேடியத்துல வந்து மாவட்ட விளையாட்டு அலுவலர் இருப்பாங்க, அலுவலகம் இருக்கும். அங்க வந்து எல்லாருமே இருப்பாங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த கேமுக்கு யார் இருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உஷா மேம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். தேங்க்யூ கார்த்திகேயன் சார். ரொம்ப நல்ல அழகா நீங்க அந்த கேம்ஸோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொன்னீங்க. எஸ்பெஷலி வந்து அந்த கேம்ஸ்ல வந்து அது மட்டும் இல்லாம அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் வந்து லைக் அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், டீம் ஸ்பிரிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் எல்லாம் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னீங்க. ரியலி ரொம்ப எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேக் அவேயா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you so much. Thank you, Narpulari, for arranging this wonderful session. Thank you, ma'am. Thank you, sir, once again. தேங்க்யூ. குமரேசன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி, மீண்டும் நற்புலரி. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் ரொம்ப சுருக்கமா என்னுடைய ஃபீட்பேக் நான் சொல்றேன், ஏன்னா வாய்ப்பு இருந்தா நான் திருப்பி பேசுறேன். முதல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 33 நபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி உணர்வை நான் தெரிவிச்சுக்கிறேன். நற்புலரி ஒரு தனி மனிதரால் உருவாக்கப்பட்டாலும், ஒரு 2 பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்டாலும் அது இந்த அளவு வெற்றி அடைகிறதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ் மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற பயிற்றுனர்கள் மட்டும் கிடையாது, இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த வெற்றி உரித்தாகும். ஸோ மீண்டும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி உணர்வை நான் தெரிவிச்சுக்கிறேன். கோஆர்டினேட்டர்ஸ் பிளஸ் பயிற்சிகள் எடுத்த மற்றும் சீஃப் கெஸ்டா வந்து இதை சிறப்பு ஒரு ப்ரோக்ராமா ஆக்கின அனைத்து சீஃப் கெஸ்ட் மற்றும் பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி உணர்வை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே கூட நம்மளுடைய நற்புலரியில சிறப்பு விருந்தினரா வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்த அப்பா நாகலிங்கம் ஐயா கூட இங்க இருக்காங்க. அவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்னோட ஃபீட்பேக்கை நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றி உணர்வை நான் தெரிவிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான செஷன். கார்த்திகேயன் சார் ஒரு ஐகான்னு சொல்லலாம், இந்தியாவின் ஒரு அடையாளம் சொல்லலாம். நிறைய அடையாளங்கள் நம்மளுக்கு தெரியறது இல்லை. இந்த மாதிரி இந்தியாவுக்கும் இந்த உலக அளவுலையும் நிறைய ஐகான்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த நற்புலரி மூலயமா மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதும் எங்களுடைய ஒரு ஆசை. அந்த வகையில ஒரு முக்கியமான ஐக்கான இங்க நாங்க எல்லாருக்கும் முன்னாடி கிட்டத்தட்ட 33 நபர்கள் மட்டும் கிடையாது, இணைய வழியில யூடியூப்ல இன்னும் நிறைய பேர் பார்க்க போறாங்க. சார் தெரிஞ்ச சர்க்கிள்ல இல்லாம இன்னும் நிறைய பேர் தெரிய போறாங்க சாரு யாரு அப்படின்றது. ஏன்னா ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நபர் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாடோட பெருமையை கொண்டு போய் குஜராத் வரைக்கும் கொண்டுட்டு போய் இன்னைக்கு நிறைய சாதனையாளர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய சாதனையாளர்களை உருவாக்கணும். இன்னைக்கு அவங்க எடுத்த செஷனே நிறைய பேருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா அடுத்த தலைமுறைகளை உருவாக்குறதும் இந்த நற்புலரியோட ஒரு நோக்கம். அந்த வகையில அடுத்த தலைமுறைகளை உருவாக்குறதுக்கான ஒரு விதையா இந்த செஷன் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி சார், மிக்க நன்றி சார் கார்த்திகேயன் சார். மேம் ஓவர் டு யூ மேம். நன்றி சார். அப்பா நாகலிங்கம் அவர்களே ஃபீட்பேக் வழங்க அழைக்கிறேன். மகிழ்வான காலை வணக்கம் அனைவருக்கும். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, எங்கள் குழந்தைகளில்
குமரேசன் மற்றும் லட்சுமி நாராயணன் இவர்கள் இருவரும் இந்த நற்பொருளில் இணைந்து செயல்படுவது ஆகச்சிறந்த சந்தோஷம். சுமதியை விட்டுட்டீங்க. சுமதி, வெள்ளூரை சார்ந்த சுமதி அவர்களும் இதில் இருக்கிறார்கள். ஆகச்சிறந்த மகிழ்ச்சி எனக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த அமிர்த வேளையில் ஆட்களை எழுப்புவதே சிரமம். ஜூம் கூட்டங்களுக்கு ஆட்களை திரட்டுவது மிக மிக சிரமம். அப்படி ஒரு சூழலில் 365 நாட்கள் எண்ணி பார்க்கிறேன், விடாது. நான் கூட இந்த பொது வெளியில கதை போட ஆரம்பிச்சேன். 1 வருஷம் போட்டலாம் நினைச்சேன். 345 நாளுக்கு பிறகு என்னால போட முடியல. அது நான் யாரையும் திரட்டல, நான் மட்டும் செய்யறது. ஆனா அப்படிதான் அந்த அளவுக்கு சிரமம். ஆனா இது ரொம்ப அழகா கட்டி காத்து, அதுவும் இன்னைக்கு 365 நாள் மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. மிஸ்டர் கார்த்திகேயன் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது ஒரு 10 வயதுல நான் விளையாட ஆரம்பித்தேன். ஹாக்கி என்ற விளையாட்டு எனக்கு கஸ்டம்ஸ் துறையில ஒரு ஆய்வாளர் பதவியை கொடுத்தது. ஒரு இந்திய வருவாய்த்துறை பணி பதவியில இருந்து நான் ஓய்வு பெறுவதற்கு காரணமாக இருந்தது விளையாட்டு. அந்த காலத்துல ஆசையா எல்லாரும் விளையாண்டோம். நான் கூட டிஸ்ஓரியன்ட் ஆகி நடுவுல போயிட்டேன். ஏன்னா அரசியல் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். 6வது படிக்கும்போது ஆரம்பிச்சேன். நான் 8வது படிக்கும்போது ஸ்கூல் ஜூனியர் டீம்ல இருக்கிறேன். அடுத்த சீனியர் டீம்ல எனக்கு இடம் கிடைக்கல. அதுல ஒரு அரசியல், கோச்சிட்டு வெளியே போயிட்டேன். அது தவறு என் மேல் தான். ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்க போகும்போது ஹாக்கி டீம் செலெக்ஷன் பக்கம் கூட நான் போகல. ஹவுஸ் மேட்ச்ல விளையாடும்போது எங்க பிசிக்கல் என்னை பார்த்தாரு. என்னடா இவ்வளவு நல்லா விளையாடுற, ஏன்டா செலெக்ஷனுக்கு வரலன்னாரு. இல்ல அதெல்லாம் பெரிய பிளேயர் வருவாங்கன்னு நினைச்சேன். ஒரு பெரிய பிளேயர்ல நீ உடனே வாரன்ட்டு ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை புதுசா கொடுத்தாரு. ஹாக்கி ஸ்டிக் வாங்குறதுல வீட்டுல வசதி கிடையாது. ஸ்கூல்லயும் ஓசி ஸ்டிக் கொடுத்தாங்க, கல்லூரியிலையும் ஓசி ஸ்டிக் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் திரும்பி பார்க்கல. கல்லூரி அணிக்கு விளையாண்டேன், பல்கலைக்கழக அணிக்கு விளையாண்டேன். எல்லா இடத்துலயும் ஓசி ஸ்டிக் தான். அடுத்து டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சா அங்கேயும் ஓசி ஸ்டிக் தான். ஆனா எங்கள் குழந்தைகள் ஹாக்கி ஸ்டிக் அப்படின்னா உடனே வாங்கி கொடுப்போம். கிரிக்கெட் பேட் உடனே வாங்கி கொடுப்போம். ஆனா கிரிக்கெட்டும் வரல, ஹாக்கியும் வரல. நாங்க பசியோட இருந்தோம். எது அங்கீகாரம் எப்படி கிடைக்கும் போராடணும். நாங்கள் படிக்கிற காலத்துல எஸ்டிஐடி கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கிடையாது. சாதாரண நிலையில தான் விளையாடுவோம். ஒரு ஷின் கார்டோ இது மாதிரி ரிஸ்ட் கேப்பு, நீ கேப் இப்படி இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பல்கலைக்கழக அணிக்கு போன பிறகுதான் எங்களுக்கு அந்த வசதிகள் கிடைத்தது ஒழிய ஆரம்ப கட்டத்துல இது மாதிரி வசதிகளே கிடையாது. ஆனா இது வசதி இல்லாத ஒரு மாணவனால் விளையாட்டு விளையாண்டதுனால இன்னைக்கு வசதியா நடந்து போன நாளைக்கு என் கார்ல போறேன். காரணம் விளையாட்டு. அதனாலதான் மதுரை பண்பலையில கூப்பிட்டு என்னை பேச சொன்னாங்க. 2 நாளா அந்த நிகழ்ச்சி அவங்க தொகுத்து வழங்கினாங்க. ஒரு விளையாட்டு, ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதி சொன்னான். பாரதியும் மறந்துட்டோம், அவன் சொன்ன வாசகத்தையும் மறந்துட்டோம். என் பிள்ளைகளே கேட்ஜெட்ஸ்ல ஹாக்கி விளையாண்டாங்க, கேட்ஜெட்ஸ்ல கிரிக்கெட் விளையாண்டாங்க, கேட்ஜெட்ஸ். நான் என் பையன்கிட்ட சொல்லுவேன், இது பிரயோஜனம் இல்லை, வேர்க்க கிரவுண்ட்ல போய் விளையாடு. அதை கேட்க அவங்க தயாராக இல்லை. சரியாக நானும் சொல்லலையோ, சரியா கூட்டிட்டு போகலையோங்கிறதெல்லாம். ஆனா எல்லா ஸ்கூல் லெவல்ல கோடை முகாம்களில் சிறப்பு விளையாட்டுக்காக அவங்கள கூட்டு போயிருக்கேன். ஆனா அவங்கள அது கவர்ந்துடல. அது ஏன்னு எனக்கு தெரியல. என்னுடைய துணைவியாரும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு 4 வருஷம் விளையாண்டாங்க. அந்த கலைஞர்களுக்கு தலைவியா இருந்தாங்க வாலிபால் அணிக்கு. 2 ஸ்போர்ட்ஸ்மேன் குழந்தைகள் விளையாட்டு பக்கமே வரல அப்படிங்கறதான் உண்மை. நான் அதை வந்து ஏத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனா இந்த விளையாட்டு வந்து அவ்வளவு வசதிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா சொன்னார். இந்த ஒரு ப்ரோ கபடி விளையாண்டா என்ன வசதி இருக்குது. எங்க காலத்துல இப்படி வசதியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பேட்டா கிடைக்கும் காலேஜ் டீம் விளையாண்டா. யூனிவர்சிட்டி டீம் விளையாண்டாலே பேட்டா தான். அதுக்கு மேல பெரிய அங்கீகாரம்லாம் கிடைச்சதில்ல. அந்த காலத்துல ரஞ்சி டிராபி கிரிக்கெட் விளையாடலாம் அப்படிதான். ஆனா இன்னைக்கு ரஞ்சி டிராபி கிரிக்கெட் வேற விஷயம். ஒரு சாதாரண டிஎன்பிஎல் விளையாண்டாலே அவ்வளவு வசதிகள் இருக்கு. ஆனா காரணம் எங்கள் ஜெனரேஷன், நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்ல விளையாட போறியா, சரி போ, என்னமோ போறேன் அப்படின்னு விட்டுருவாங்களே ஒழிய அவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க. எங்கள் தாய் தகப்பனார் வந்து இப்படி கூட்டிட்டு போனதில்லை. ஆனா எங்க ஜெனரேஷன் என்ன பண்ணோம், எங்க குழந்தைகளை பிராய்லர் கோழிகள் மாதிரி ஆக்கிட்டோம். அப்படி கையை பிடிச்சி வேன்ல ஏற்றி விடுவோம், வேன்ல இறக்கி விடுவோம். நான்லாம் என் பிள்ளைகள் 4:30 மணிக்கு ஸ்கூல்ல சேர்த்து தொலைஞ்சேன். அது பண்ண தப்பு தான். 4:30 மணிக்கு எங்கேயும் அவனை விளையாட கொடுக்க முடியாது. சம்மர் வெக்கேஷன் மட்டும் விளையாட வச்சு பிரயோஜனம் இல்லை. சாயந்தரம் நான் 6 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். சோ குழந்தைகள் விளையாடுறதுக்கு வாய்ப்பை நாங்களும் கெடுத்தோம், அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுமே ரொம்ப பத்திரமா பிள்ளைகளை வேன்ல ஏற்றிட்டு பத்திரமா இறக்குறதுக்காங்க ஒழிய, ஏதோ சிலர் ஆசைக்கு ஸ்கேட்டிங் கூட்டிட்டு போறாங்க, ஏதோ சிலர் ஆசைக்கு பிள்ளைகளை டென்னிஸ் கூட்டு போறாங்களே ஒழிய, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து விளையாண்டவன் தான் சாதிச்சிருக்கான். மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸ் தான் சாதனையாளர்கள். ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு விளையாட்டு பக்கம் இல்லை. அது ஆனா அரசாங்கம் நிறைய உதவி செய்யுது. அரசியல் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இந்த பாக்ஸிங் வீராங்கனை, மல்யுத்த வீராங்கனைகள் போராடுறாங்க. அது நடக்கத்தான் செய்யும். இதை தாண்டி ஜெயிக்கணும். நானே ரிசோண்டை போனேன்னு சொன்னேன் இல்லையா, அதை தாண்டி இருந்தா இன்னும் வேற நிலைகளுக்கு போயிருப்பேன்.
இது வெறும் யூனிவர்சிட்டியோட. ஐயா சொன்னாங்க அழகா படிப்பதும். நான் வந்து ரெட்டை குதிரை சவாரி ஒழுங்கா தான் பண்ணேன். நான் வந்து எடுத்த எஸ்எல்சி மார்க் எனக்கு டெலிஃபோன் ஆபரேட்டர் வேலை கொடுத்தது. நான் தான் வேலைக்கு போகலையே ஒழிய. அதனால படிப்புலயும் என்னால கவனம் செலுத்த முடிஞ்சது. ஏன்னா விளையாட்டு வீரனுக்கு படிப்பு மட்டும் இல்ல, நட்பு. அவன் எல்லாரோடையும் ஈஸியா பழகிடுவான். நான் சொல்ல போனா நான் ஒரு தனிமை விரும்பி, லோனர். விளையாட்டு என்னை மாற்றியது. எல்லாரு கூடயும் பழகு. இன்னைக்கு அப்பான்னு ஆசையா கூப்பிடுறாங்கன்னா, ஒரு அணி 100 பேர் பின்னாடி இருக்காங்கன்னா, இந்த விளையாட்டு தான் காரணம். ஒரு இதை எடுத்து லீடர்ஷிப், அதுவும் விளையாட்டு தான் காரணம். மகன் இறந்துட்டான், வருத்தப்படுறோம். தோல்விகள் பழக்கம் விளையாட்டுல. மகனை இறந்து அழுகிறோம். முண்டோக உபநிஷத் சொல்லுது, குழந்தை இறந்து விட்டால் அதான் உச்சபட்ச சோகம்னு. அதை தாண்டி என்ன செய்யலாம்? ஒரு விளையாட்டு வீரர் தெரியும், இன்னைக்கு தோத்துட்டோம், அடுத்து என்ன பண்ணலாம்? அப்பதான் நிகில் அறக்கட்டளை பிறந்தது. ஒரு விளையாட்டு கொடுத்த உரம் தான் எனக்கு நிகில் அறக்கட்டளை தோற்றுவிக்க முடிஞ்சது. 100 பயிற்சியாளர் இன்னைக்கு எங்களோட இருக்கிறாங்க. 2,60,000 குழந்தைகளை அரசு வெறும் பள்ளிகள் இருக்க வெறும் ஏழை மாணவர்களை வல்லமைப்படுத்த எங்களால் முடிஞ்சதுன்னா காரணம் விளையாட்டு. இன்னைக்கு கார்த்திகேயன் சார் இவ்வளவு அழகா நம்ம முன்னாடி பேசுறாருன்னா காரணம் விளையாட்டு. விளையாட்டு ஒரு மனிதனை எல்லா விதத்திலும் தயார்படுத்துறது. ஒரு லீடரா அவனை தயார்படுத்துவது, ஒரு ஃபிட்டா இருக்கிற ஒரு பர்சனை தயார்படுத்து. இன்னைக்கு வரைக்கும் என் குழந்தைகள் கிரவுண்டுக்கு போகல, ஆனா நான் போயிட்டு இருக்கேன். கால் உடைஞ்சா கூட என்னால கிரவுண்டுக்கு போகாம இருக்க முடியல. போய் பேசிட்டா வருவோம், ஆனா கிரவுண்டுக்கு போகணும். அதுதான் அந்த உத்வேகம் நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டா அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து கூடயே இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல படிப்பு படிப்பு என்று இந்த தமிழ் மக்களுக்கு ஏன் ஒரு மோகம் வந்ததுன்னு தெரியல. விளையாட்டு கூடாது படிப்புங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஒரு ராசிபுரம் பள்ளி போனீங்கன்னா பிராய்லர் சிக்கன் மாதிரி அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. மார்க் ஸ்கோரிங் மெஷின்ஸ் தான் வளர்க்குறாங்க. இந்த குழந்தைகள் என்னைக்கு விளையாட்டுக்கு வருது? விளையாட்டு தான் அவங்கள வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண வைக்கும். நம்ம குழந்தைகளுக்கு தோல்வியே கிடையாது. நல்லா பாத்தீங்கன்னா, எனக்கு நான் பட்ட கஷ்டம் எதுவுமே என் பிள்ளை படக்கூடாது, எல்லாம் அவனுக்கு கிடைச்சிடணும்னு பண்ணிடுறான். அவன் எதுலையுமே தோக்குறது இல்லை. ஆனா வாழ்க்கையில தோக்க ஆரம்பிப்பான். ஒரு பாசமா வளர்க்கப்பட்ட பெண் மாமனார் வீட்டுல போய் தோற்க ஆரம்பிப்பா, அது பெரிய பிரச்சனையாகும். 10 நாள்ல டைவர்ஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை சொல்லி கொடுக்கும். கால் வலிக்கும், காலில் அடிப்பாங்க ஆக்கி விளையாடும் போது, நெத்தி போட்டு ஓப்பன் ஆகி ரத்தம் ஒழுகும். அதே நம்ம மற்றவங்களும் செய்வோம். ஆனா இது நடக்கும். இதை தாங்கி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது? இந்த அடுத்த கட்டத்துக்கு போற வழி தாண்டிய பயணம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். சொல்லுவோம், என்டார்பின் ஒரு கெமிக்கல் சுரக்கும் வழி தாண்டிய பயணத்துலதான், வேற எதுலயும் சுரக்காது. நல்லா விளையாண்டு யூனிவர்சிட்டி கேம்ப் ஆடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அப்படி விளையாண்டது இல்லை. 3 மணி நேரம் வாமப்பா, நாங்க வாமப்பே பண்றது கிடையாது. 3 மணி நேரம் வாமப்பே பண்ண வச்சாங்க. கோச்சிட்ட போய் ஐயோ டாய்லெட்ல, அப்பெல்லாம் இந்தியன் டாய்லெட் தான், உட்கார முடியல சார், அதெல்லாம் பழகி போகும்டா அப்படின்னாரு. ஆனா ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம் கிரவுண்ட்ல இருந்தாலும் அது ஒரு அந்த காஞ்ச புண்ணு வலிக்கிற மாதிரி ஒரு சுகம். இது நம்ம குழந்தைகளுக்கு இல்லை. வழி தாண்டிய பயணம் நம்ம குழந்தைகளுக்கு இல்லை. பெண்களுக்கு இன்னும் இருக்கு. டெலிவரி 56 டெல், 45 டெல் தான் ஒரு பெண்ணால ஆனாலும் தாங்க முடியும் வலி. 56 டெல் தாங்குற அந்த பெண் தான் அந்த குழந்தை அப்படி போத்தி போத்தி பாதுகாக்கிறான். வழி தாண்டிய பயணம் அது. விளையாட்டு வீரர்களுக்கும் வழி தாண்டிய பயணம் கண்டிப்பா வேணும். குழந்தைகளுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் வழி தாண்டிய பயணம் வேணும். ஏன் இந்த நற்புணர்வு ஆர்கனைசர்ஸ்க்கு நிறைய நேரங்களில் வலிக்கும், ஐயோ ஆள் வர கஷ்டமா இருக்குன்னு. இந்த வழி தாண்டிய பயணம் தான் அவங்களை 365 நாளுக்கு நீட்டி சென்றிருக்கு. இன்னும் மென்மேலும் இவங்க கண்டிப்பா போவாங்க. அப்படி போகணும்னு சொல்லி மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அப்பா. நன்றி அப்பா. அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு இப்ப அப்பா, நாங்கள் எல்லாம் அப்பா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய நாகலிங்கம் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் உடைய ஓய்வு பெற்ற அதிகாரி, ஜேசிசி இயக்கத்துல இந்திய அளவில் மிகப்பெரிய பயிற்சியாளர் மற்றும் நிகில் அறக்கட்டளை என்ற அமைப்பின் மூலமாக லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பயிற்சிகளை தொடர்ந்து பல குழுக்களை வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார் என்பதனை இந்த நேரத்தில் மிக பெருமையுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா சொன்னது போல கப்பு பிகில கப்பு முக்கியம் பிகில அப்படின்ற மாதிரி போய் இப்ப மார்க் முக்கியம் பிகில அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் மாற்றி விட்டதன் காரணமாக தான் இன்னைக்கு வந்து எல்லாம் மார்க்கை நோக்கி ஓடுறாங்க. விளையாட்டு கப்பு அந்த அங்கீகாரத்தை மறந்து விட்டார்கள். அதனாலதான் இன்றைக்கு தன்னம்பிக்கையற்ற குழந்தைகள் நிறைய வளர்ந்துட்டு இருக்கிறாங்கன்றத நான் சொல்லிக்க விரும்புறேன். நன்றி. தொடரட்டும் சுமதி அவர்கள். நன்றி சார். அப்பா நாகலிங்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விளையாட்டையும் வாழ்க்கையும் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணுன்றதுக்காக உதாரணமா சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டுல வந்து ஒரு விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் கூட நம்ம குழந்தைகளுக்கு அது மாதிரி வரலையே, அந்த ஆர்வம் வராம போயிடுச்சுன்ற வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு.
இந்த நேரத்தில் நற்பொருளை தளத்தின் மூலயமாக நான் அப்பாவிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய உரிமையாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பயிற்சி அளிக்கப் போகின்ற பள்ளியில் தரமான மாணவர்கள், விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தால் அவர்கள் மேலும் அவர்கள் வழியை திறம்படும் செய்து கொள்ள கொஞ்சம் வழிமுறைகளையும் கூடுதலாக சொல்லிவிட்டு வந்தீர்களானால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அவா. அதனால் தாங்கள் மகளுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்ததாக ஸ்ரீ பரத் அவர்கள். வணக்கம் நட்லரி. ஓடி விளையாடு பாப்பா ஒரு அப்படின்னு பாரதியாரோட அருமையான வரிகள் சொல்லுவாரு. அந்த வரிகள் அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு விளையாட்டை நம்ம விளையாட்டா மட்டும் பார்க்காம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒழுக்கத்தையும் சுய அறிவையும் அதே மாதிரி தோல்விகளை சந்திக்கிறதுக்கும் வெற்றிகளை எதிர்நோக்கிறதுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத இன்னைக்கு 365வது நாள் ஒரு வருஷம் பயணத்தோட எண்ட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு வருஷத்தோட பயணம் முடிவில்லை, இது அடுத்த வருஷத்துக்கான தொடக்கமா நான் பாக்குறேன். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுத்த நட்புக்கு நன்றிகள். இந்த மாதிரி நிறைய ட்ரைனர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எஸ்பெஷலி கார்த்திகேயன் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய மாணவர்கள் ஆகட்டும் அவங்க விளையாடணும் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய தடை என்னன்னா அவங்களுடைய பொருளாதார நிதி சூழல். ஸோ அந்த பொருளாதார நிதி சூழல்ல சிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு இவ்வளவு எல்லாம் வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியாவே நீங்களுடைய இலக்குகளை அடைய முடியுங்கிறத ஷேர் மூலியமா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு இதை நான் வழிமொழிகிறேன். அவங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரைனிங் செக்ஷன் சார், கார்த்திகேயன் சார். அண்ட் தேங்க்யூ நட்புலரி. தேங்க்யூ. நன்றி நன்றி. சரண்யா செந்தில் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஃபர்ஸ்ட் நற்புலரிக்கு இனிய வாழ்த்துக்கள். ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு அன்று உருவான இந்த நற்புலரி பயிற்சிகளும் 1000 புத்தாண்டுகளை களம் காண வாழ்த்துக்கள். நற்புலரி ஃபவுண்டர் குமரேசன் சார் ஒரு பங்கேற்பாளர்கள் பயிற்சியாளர்களுக்கு ஒரு பயனுள்ள தளமா எங்களோட அதிகாலை வேலையை விடியல் வேலையை வெற்றி விடியலா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. மேலும் உங்களது பணி சிறக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி லட்சுமி நாராயணன் சார், சுமதி சிஸ்டர் ஒருங்கிணைப்பாளராக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாகவும் இந்த நிகழ்வை அழகா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. குறிப்பா இன்னைக்கு வந்த கார்த்திகேயன் சார் சீஃப் கெஸ்ட் அண்டு ஆனரபிள் சீஃப் கெஸ்டா வந்தவங்க விளையாட்டை ஒரு ஆர்வமும் ஆற்றல இருந்தா ஒரு விளையாட்டோட ஒரு மனிதன் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உற்சாகமான ஒரு டானிக்கா நீங்க எங்களுக்கு பல தகவல்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு விளையாட்டு ஏன்னா நான்லாம் 10 வயசுல டிவி எல்லாம் வராத காலத்துல ரேடியோல கமெண்ட்ரி கேட்டு ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு வந்தது. இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபரா என்னால இருக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி குமரேசன் சார் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. லைஃப் இஸ் ஏ கேம். வாழ்க்கையை விளையாட்டா எடுத்துக்கலாம். ஆனா விளையாட்டை சீரியஸா எடுக்கணும் அப்படின்னு கார்த்திகேயன் சார் ஒரு நல்ல தகவல் எல்லாம் கொடுத்தாங்க. குறிப்பா நிகில் நாகலிங்கம் சார் அப்பாவோட எல்லாம் பயணம் செய்யறதே மிகப்பெரிய எங்களுக்கு வாழ்க்கையில சிறப்புன்னு சொல்லுவோம். மேலும் நற்புலரி ஒரு சிறப்பான பயணத்தோட பயிற்சியாளர்கள் பங்கேற்பாளர்களை அதிகமா கொடுத்து இன்னும் சிறப்பா போகணும்னு வாழ்த்துக்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ நற்புலரி. நன்றி நன்றி செந்தில் சார். பிரபாகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். சார் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் பேசின விஷயத்துல நிறைய கத்துக்கிட்டோம். ஆக்சுவலா ஒரு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணுது, எப்படி விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்துது, எந்த அளவுக்கு ஸ்டைஃபண்ட்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துது, நம்ம எப்படி அந்தந்த டிஸ்ட்ரிக்டை அணுகணும் அப்படின்ற சில அரிய பல தகவல்கள் இன்னைக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி சார். உண்மையிலேயே கார்த்திகேயன் சார் உங்களோட வளர்ச்சியும் நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்த உத்வேகமும் எங்களையும் இல்லை எங்களோட பசங்களையும் இந்த துறைக்கு கொண்டு போய் இதில் ஊக்கப்படுத்தணுன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். நாகலிங்கம் சார் சொன்னது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங் மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. நானுமே என்னோட பையன் 4 வயசு தான்.
நானுமே வந்து ஒரு கிராமத்து சூழல்ல இருந்தா பசங்களோட பசங்கள் வந்து சேர்ந்து விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப வந்து மக்களோட சகிப்புத்தன்மைன்ற விஷயம் வந்து இல்லாம போயிடுச்சோ அப்படின்றது வந்து நான் பார்க்குற விஷயம் சார். நேத்து கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்னோட பையன் வந்து வெளியில விளையாடட்டும் அப்படின்னு ஒரு 5, 6 பசங்க கூட சேர்ந்து விளையாடுனான். பக்கத்துல போயிட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டான். இந்த கூரைய பிச்சுட்டான். அத பிச்சுட்டான், இத பிச்சுட்டான்னு வீட்டுக்கே வராங்க சண்டைக்கு. ஸோ அது வந்து ஒரு நம்ம அத ம் மேலோட்டமா பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம விளையாடட்டும் அப்படி பசங்களோட பசங்க சேர்ந்து விளையாடட்டும் அப்படின்னு நினைச்சாலுமே, இப்ப இருக்கிற மக்களோட சகிப்புத்தன்மை வந்து ரொம்பவே போயிடுச்சு. அப்போ நீங்க இருந்த காலத்துல வந்து இல் சகிப்புத்தன்மைன்றது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. பசங்கள பசங்களா பார்த்தாங்க. இப்ப அந்த விஷயம் இல்லையோன்ற மாரி எனக்கு வந்து ரொம்ப ஆதங்கமா இருக்கு சார். செல்வ அதுதான் விளக்கம் ஒரு அந்த பாடல் மட்டும். ஓகே சார். ஹலோ. நன்றி. ம். கேக்குதுங்க சார். பிரபாகர் சார் கண்டினியூ ஆ பண்றீங்களா? இல்ல சார். நன்றி, நன்றி மேடம். அதுதான் என்னோட நன்றி. நன்றி சார். ஏவி ராமநாதன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஓகே, அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்று ஒரு மகத்தான நாள், 365வது நாள், அதாவது ஒரு வருடம் முடியக்கூடிய அந்த நற்புலரி நிகழ்வு மிகப்பெரிய சாதனை. இன்று ஒரு சாதனையாளரே ஒரு சிறப்பு பேச்சாளராக நீங்கள் வரவழைத்து பேச வைத்தது அது மிகப்பெரிய ஒரு அருமையான முத்தாய்ப்பு. திரு கார்த்திகேயன் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஒரு தமிழராக, ஒரு இந்தியராக ஒரு மிக பெரும் சாதனையை செய்திருக்கிறார். தன்னுடைய அருமையான அனுபவங்களையும் தன்னுடைய கருத்துக்களையும் இங்கு அருமையாக பதிவு செய்திருக்கிறார். ஸோ அவருடைய அந்த பேச்சிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்றால், அந்த ஸ்போர்ட்ஸை நீங்க முறையாக கற்றுக்கொண்டு அதை முறையாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றமே ஒழிய பின்னடைவே கிடையாது. ஸோ தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ் என்ற விளையாட்டுத் துறையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை எல்லோருக்கும், முக்கியமாக இளைஞர்களுக்கு அழகாக உணர்த்தி இருக்கிறார். அவருக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த அருமையான ப்ரோக்ராம்ல கலந்து கொண்ட என்னுடைய நண்பர்கள், முக்கியமாக திரு எல்லோராலும் அப்பா என்று அழைக்கப்படும் நிகில் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்று சமுதாய பணியை தொடர்ந்து விடாமுயற்சியோடு உற்சாகத்தோடு செய்து வரும் திரு நாகலிங்கம் அவர்கள், மற்றும் ஆர்மியிலும் சரி ஸ்போர்ட்ஸிலும் சரி பல சாதனைகளை செய்து வரும் திரு கார்கில் போன்ற போரிலும் சாதனைகளை செய்து வந்த திரு மேஜர் நாராயணன் அவர்கள், மற்றும் ஒரு மூத்த பயிற்றுனர் திரு ராமசாமி அவர்கள், பலரை இங்கு சந்திக்க முடிந்தது. அவருடைய கருத்துக்களை நான் தெரிந்து கொண்டு மேலும் என்னுடைய கருத்துக்களையும் வளப்படுத்திக் கொள்ள முடிந்தது. ஸோ அவர்களுக்கும் மனப்பூர்வமான பாராட்டுக்கள். மற்றும் இந்த சாதனை பயணத்தில் மிக மிக முக்கியமானவர் இதனுடைய நிறுவனர் திரு குமரேசன் அவர்கள். மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார் திரு குமரேசன். அவருக்கு உறுதுணையாக இருந்த திரு லட்சுமி நாராயணன் மற்றும் திருமதி சுமதி மற்றும் திரு நாராயணன் மற்றும் அனைத்து நண்பர்கள், தினந்தோறும் கலந்து கொள்ளக்கூடிய மிக அருமையாக கலந்து கொண்டு உற்சாகத்தை தரக்கூடிய அருமையான நண்பர்களுடைய பெயரை சொல்லாம் பெரிய பட்டியல் வரும். ஸோ ஒருவரை சொல்லி ஒருவரை விட்டுவிட்டோம் என்ற நிலை வரக்கூடாது. ஸோ மிக அருமையாக இந்த பயணத்தில் 364 தொடர்ந்து நம்மோடு தொடர்ந்து வந்த பயணிகளாகிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். நற்புலரியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பி என்றால் எனக்கு தோன்றுவது பங்க்சுவாலிட்டி, அந்த நேரம் தவறாமை நற்புலரிக்கு ஒரு முக்கியமான வெற்றிக்கு காரணம். ஆர் என்றால் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு. எல்லோரும் பொறுப்புணர்வோடு இந்த பொறுப்பாளர்கள், அமைப்பாளர்கள் செய்த அருமையான விஷயங்கள். அடுத்தது ஏ ஃபார் அட்டிடியூட். அட்டிடியூட் என்றால் அதாவது நேர்முக மனப்பான்மை, பாசிட்டிவ் என்டல் அட்டிடியூட் சொல்லுவாங்க, அது அட்டிடியூட் சொல்றேன். அப்புறம் இன்வால்மெண்ட், ஈடுபாடு. அது ஈடுபாட்டோட தான் எல்லா விஷயங்களும் இந்த 365 நாளும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இந்த 365 நாள் வந்திருக்காது. அப்புறம் எஸ் ஃபார் ஷேரிங் ஆஃப் தி ஐடியாஸ் அண்ட் விஸ்டம், கருத்துக்களையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொண்ட ஒரு அருமையான ஒரு களம் நற்புலரி. அப்புறம் இ ஃபார் எந்தூசியாசம். திரு நாகலிங்கம் சொன்னது போல எந்தூசியாசம் லீட்ஸ் டு என்டார்பின். ஸோ வலியை தாண்டிய பயணம் என்று சொல்லும்போது என்டார்பினும் பிறக்குது, எந்தூசியாசம் வருது. எந்தூசியாசமும் என்டார்பினும் பிரிக்க முடியாது. ஸோ எந்தூசியாசம், இ ஃபார் எந்தூசியாசம் சொல்லலாம், என்டார்பினும் சொல்லிக்கலாம். ஸோ மொத்தத்தில் பி ஃபார் பங்க்சுவாலிட்டி, ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏ ஃபார் அட்டிடியூட் அண்ட் ஐ ஃபார் இன்வால்மெண்ட் அண்ட் எஸ் ஃபார் ஷேரிங் அண்ட் இ ஃபார் எந்தூசியாசம். கூட்டுங்க, PRAISE, பிரைஸ், பாராட்டு. ஸோ நற்புலரிக்கு எப்படி இயல்பாக எல்லோரும் பாராட்டுவது என்றால்,
பாராட்டுக்குள்ள எல்லா இலக்கணங்களும் நற்புலரில் இருப்பதால் அதை மனப்பூர்வமாக பாராட்டுதல் நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நற்புலரி ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறது. 365 நாள் சாதனை, மிகப்பெரிய சாதனை. அதற்கு அந்த பிரைஸ் என்று சொல்லக்கூடிய பாராட்டை நான் தெரிவித்துக் கொண்டு, இது மேலும் பல அந்த சிகரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி, என்னோடு பயணம் செய்த அனைத்து நண்பர்களுக்கும், முக்கியமாக திரு குமரேசன் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மீண்டும் மேலும் பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல். நன்றி ராமநாதன் சார். நாராயண் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம், எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். இன்றைய வருட கடைசி நாள் நட்புலரி. அடுத்த வருஷம் துவங்கக்கூடிய நாள். நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி சார். சிவபாலன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புலரி சிறப்பாக இன்னைக்கு நம்ம 365வது நாள்ல இருக்கிறோம். பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சி முதல் நாள் நான் கலந்துக்கிட்டேன். கலந்துக்கும் போது அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி இப்படிலாம் வருமா அப்படின்னு நினைச்சு வரல. பட் அப்படி இருந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு மாசம் ஒரு டாபிக் கொடுத்து நிறைய பயிற்சியாளர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து சிறப்பா அதை கொண்டு வந்திருக்காரு நம்மளுடைய குமரேசன் சார். அவருக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா அவர் எது ஒண்ணு செஞ்சாலும் டெலிகேட்டடா செய்வாரு. அதை எப்படியே சிறப்பா செஞ்சாரு. அதுக்கு பார்ட்டா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர்களும் கரெக்டா நாராயணன் சார், அதுக்கப்புறம் லட்சுமி நாராயண் சார், சுமதி மேம், இடையில பரத், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வாட்டி ஒரு பார்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டு அதை நல்லா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த டீமையும் ஸ்ட்ராங் படுத்திட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இன்னைக்கு அதிகாலையில் எந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு இருக்க அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சார் கார்த்திகேயன் சார் சொன்னது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் இருக்குங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியுது. நான் இப்படி இருக்குங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்தது. இன்னைக்கு ஒரு புதிய நிகழ்ச்சி. ஏன்னா நம்ம நிறைய பள்ளிகளுக்கெல்லாம் போகும்போது இன்னைக்கு இந்த விஷயத்த கூட நம்ம ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கூடுதல் தகவல் சார். நன்றி சார். இதுல இன்னும் ஒரு தகவல் என்னன்னா, இன்னைக்கு பசங்களை மண்ணோட விளையாடணும், மண்ணுல விளையாடணும். ஸோ அந்த மண்ணுல விளையாடும் போது அவனுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தியே வருதுங்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல இந்த குழந்தைகளுக்குலாம் நிறைய ஒரு தடுப்பூசி 2 தடுப்பூசி போடுவாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, டாக்டர் 5 வயசு வர வரைக்கும் ஒரு லிஸ்டே கொடுத்தாரு. இந்த வயசுல இந்த தடுப்பூசி போட்டீங்கன்னா தான் உங்க குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடிப்படை காரணமே என்னன்னா, அந்த குழந்தைகள் விளையாடுறது கிடையாது, மண்ணுல அந்த குழந்தைகளை விடுறது கிடையாது. அப்படின்னா மண்ணுல அவ்வளவு ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கூடுதல் தகவலோட இன்னொரு விஷயம், நம்மளுக்கு இந்த நற்புரி டீம்ல நம்மளுக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரைனர்ஸ். நம்ம ஏவி ராமநாதன் சார் அவங்க நிறைய அவங்க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா சாரெல்லாம் ஒரு காலத்துல பாப்பமா நினைச்ச ஒரு இது இன்னைக்கு தினமும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. நம்ம நகலிங்கன் சார் இன்னைக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் ராமசாமி சார், அவங்களும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஜோஷியலா பேசக்கூடியவங்க. அவங்களும் நிறைய பேர் இந்த காலைல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்கீங்க. நட்புலரிக்கு நிறைய பேசலாம். இதை கலந்துகிட்டவங்களுக்கும் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் நீங்க பயிற்சி எடுத்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் மனப்பூர்வமா நன்றி தெரிவித்துள்ளேன். பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவபாலன் சார். லட்சுமணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். மீண்டும் இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த 2023ஆம் ஆண்டின் இறுதி நாளில், அதாவது 365வது நாளில் நாம் இங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நற்புலரியின் முதல் நாள் முதல் இடையில் ஒரு சில நாட்கள் தவிர மீது அனைத்து நாட்களையும் கலந்து கொண்ட ஒரு பெருமிதம் எனக்கு இருக்கின்றது. நான் பார்வையாளனாக மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்தேன். அப்படிதான் நண்பர் நாராயணன் அவர்களும் பார்வையாளராகத்தான் வந்தார். சுமதி அவர்களும் பார்வையாளராக தான் வந்தார். பிரபாகரன் அவர்களும் பார்வையாளனாக தான் வந்தார். யாரோ ஒருவர் சொல்லி யாரோ ஒரு குரூப்பில் பார்த்து வந்தவர்கள் தான் நாங்கள். ஆனா அழைத்தது நமது நண்பர் குமரேசன் அவர்கள். அவர் ஒரு சிறந்த பயிற்சியாளர், வளரும் பயிற்சியாளர், வளர்ந்து கொண்டிருக்கும் பயிற்சியாளர். பல தளங்களில் எனக்கு முன்னோடி அறிமுகமானாலும் அவருடைய அழைப்பை ஏற்று இங்கே கலந்து கொண்டோம். ஒரு கட்டத்தில் அவருக்கு உதவிகள் தேவைப்படுவதை நாங்கள் அறிந்தோம். அதன் காரணமாக தான் நாராயணன் அவர்களும், அதுக்கு அடுத்ததாக நானும், அதற்கு அடுத்ததாக சுமதி அவர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஆண்டவன் நல்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும்.
நல்லதொரு தளம். இன்று பெரிய மனிதர்களாகிய அப்பா நாகலிங்கம், ராமசாமி ஐயா மற்றும் ஏவி ராமநாதன் ஐயா, மேஜர் நாராயணன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் வந்து இன்று நம்மை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார்கள் என்று சொன்னால் அனைத்திற்கும் காரணம் வந்து இறைவனின் அருளாசியும் இருந்தது. ஆர்வம், அந்த ஈடுபாட்டோட நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் காரணம். இன்றைய நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா 100வது நாள்ல வந்து சோம வல்லியப்பன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டார் 100வது நாள் நிகழ்ச்சியில். 150ஆம் நாள் நிகழ்ச்சியில் கவி முருகபாரதி அவர் ஒரு ட்ரெய்னர், எழுத்தாளர், பன்முகத்தன்மை கொண்டவர், அவர் வந்து கலந்து கொண்டார். 200வது நாளில் அப்பா நாகலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தது மிகவும் சந்தோஷம். 250வது நாளில் நம்ம வந்து அழைத்து வந்தது வந்து திரு பஞ்சநாதம், முன்னாள் துணைவேந்தர், ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துறை தலைவராக பதிவாளராக பணியாற்றியவர். அடுத்து 300வது நிகழ்ச்சிக்கு உழைப்பால் உயர்ந்த உத்தமர் என்று சொல்லக்கூடிய மதுரா டிராவல்ஸ் VKT பாலன் ஐயா அவர்கள். 350ஆம் நாள் நிகழ்ச்சியில் கோபிநாத், பேராசிரியர் கோபிநாத், விளையாட்டு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் பதிவாளர் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போது வந்து இப்ப சிறப்பு பேராசிரியராக இருக்காரு அண்ணாமலை பல்கலைக்கழக விளையாட்டு பயிற்சித்துறை. இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இன்று 365வது நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய கல்லூரி மற்றும் NCC பயிற்சி தளத்தை என்னுடைய சீனியர் கார்த்திகேயன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நன்றி என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நாம் ஒதுங்கிவிட முடியாது. அந்த எண்ணம் இல்லாமலும் வாழ்ந்து விட முடியாது. ஏதேனும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதேனும் ஒவ்வொருவர் நமக்காக செய்து கொண்டுதான் இருக்கார்கள், உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கார்கள். அந்த உதவிகள் மற்றும் நமக்கு செய்யக்கூடிய சப்போர்ட்டின் காரணமாக தான் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனி மரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். நாம் தனி மரம் அல்ல. ஏதேனும் பக்கத்துணையாக இருந்தால் மட்டுமே அது இன்னும் செழித்து வளர முடியும். அந்த வகையில் ஒவ்வொருவரும் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பங்களிப்பை எந்த விதமான பிரதிபலனம் பாராமல் செய்திருக்கிறார்கள். இந்த தளமும் இதுவரை எந்த ஒரு பயிற்சி கட்டணமோ ஏதோ வாங்கி கொண்டு செய்யவில்லை. அது இலைப்பொழுதில் 5:30 மணி முதல் 6:30 மணி வரை இந்த பயிற்சி தளம் அனைவரையும் உற்சாகப்படுத்தி வழிநடத்தி சென்று வைக்கின்றது. பல பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள், பல பேர் பயிற்சியாளரை உருவெடுத்திருக்கிறார்கள். பயிற்சியாளர்களுக்கு ஒரு சிறந்த தளமாக இருந்திருக்கிறது. யாரும் இதுவரை இதற்காக ஒரு நயா பைசா இங்கு வாங்கியதும் இல்லை, நாமும் கொடுத்ததில்லை. அப்படின்ற வகையில் தான் குமரேசன் அவர்கள் இந்த நற்பொழி தளத்தை வடிவமைத்து நடத்தி சென்றிருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த எண்ணம் நற்புலரி என்ற பெயரை சூட்டி, நற்புலரி என்று சொன்னால் அதிகாலை பொழுது, அந்த அதிகாலை பொழுதை மிக சிறப்பான பொழுதாக மாற்ற வேண்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றி விடியலாக துவங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் துவங்கப்பட்ட இந்த நிகழ்வு வந்து 365 நாளை எட்டி பிடித்திருக்கிறதற்கு அனைத்து உளம்கனிந்து உதவிய ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு 2024 ஆண்டு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ரெசல்யூஷன் என்ற தலைப்பில் அடுத்த மாதம் முழுவதும் பயிற்சியாளர்கள் தங்களது பயிற்சியை வழங்க இருக்கின்றார்கள். இதை இன்னும் மேம்படுத்தும் நோக்கத்தில் நற்புலரியின் நிறுவனர் குமரேசன் அவர்கள் கூகுள் ஃபார்ம் இணைத்துள்ளார். அவருடைய வேண்டுகோள் கடிதத்துடன் கூடிய கூகுள் ஃபார்ம் இணைத்துள்ளார். அது பரவலாக அனைவருக்கும் தனிப்பட்ட முறையிலும் சரி குழுவிலும் போஸ்ட் செய்திருக்கின்றார். அதை அனைவரும் ஃபில் செய்து நான் அவர் எனக்கு கூட்டு சொன்ன உடனே நான் ஃபில் பண்ணி அனுப்பிட்டேன். அது மாதிரி ஒவ்வொருவரும் இப்போ நிறைய ஃபில் பண்ணி வந்துட்டு இருக்கிறதா சொன்னாரு. அதில் நம்மளுடைய தனிப்பட்ட விவரங்கள், பிறந்த தேதி, திருமண ஆனவர்கள் திருமண தேதி அனைத்து குறிப்பிட்டு அனுப்பி அவரை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். புதிதாக நீங்கள் அழைத்து வர விரும்பும் 3 நபர்களை சொல்லுங்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அதற்கும் நான் அதை ஒரு 3 நண்பர்களை இதில் இணைத்திருப்பதற்காக அவர்களுடைய பெயர், நண்பர், ஊரெல்லாம் நான் அதில் தெரிவித்திருக்கின்றேன். இதையே நீங்களும் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து மிக சிறப்பாக இந்த தளத்தை நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி. இன்னும் பேசலாம், நிறைய பேசலாம், நேர காலம் கருதி நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சி, இந்த தளம் இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும், அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள். நன்றி லக்ஷ்மணன் சார். குமரேசன் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? எஸ் மேம். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியோட நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் குறிப்பா ஒவ்வொரு நபர்களையும் பெயர் சொல்லி நான் சொல்லலை. ஏன்னா ஒரு நபரை விட்டுட்டா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நபரை விட்டுட்டா இன்னொரு நபர் வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுனால பெயர் சொல்லல. ஆனாலும் அந்த பெயர் சொல்றதுக்கான கடமை எனக்கு இருக்கு. இந்த தளம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த என்னுடைய குருநாதர் முத்துச்செல்வன் சார், அப்புறம் ஒரு டிஸ்கஷன்ல தான் இது உருவானுச்சு.
பிரியங்கா மேமும் நானும் சேர்ந்துதான் என்னுடைய சக பயிற்றுனர் அவரும் சேர்ந்துதான் இந்த டிஸ்கஷன்ல உருவாக்கணும். ஸோ அதன் பிறகு இதை வெற்றி அடையறதுக்கு ஒரு முக்கிய காரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற நாராயண் சார், லட்சுமி நாராயண் சார், சுமதி மேடம், பிரபாகரன் சார், ஸ்ரீபரத், சிவபாலன் சார், பிஜி ஏவி ராமநாதன் சார், ராமசாமி சார், மேஜர் நாராயண் சார், தாமோதரன் சார், இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு நபர்கள் இந்த தளம் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பயிற்றுனர்கள் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. நான் இங்க எல்லாருக்கும் நான் வேண்டுகோளா நான் கேட்டுக்கிறது, நான் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய தொடர் சப்போர்ட், உங்களுடைய தொடர் ஊக்கம் எங்களுக்கு தேவை. இந்த நற்புலர்ன்றது இந்த 365 நாளோட நிறைவடைந்துடாம தொடர்ந்து இது ஒரு முடிவு இல்லை, தொடக்கம் அப்படின்ற நிறைய பேர் சொன்னாங்க. அந்த தொடக்கமா இருக்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். தொடர்ந்து காலையில எழுந்துறீங்க, நல்ல விஷயங்களை இதன் மூலயமா பெறுங்க. இதன் மூலயமா உங்க வாழ்க்கையை வளமையாக்குங்க. உங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, உங்க சக மனிதர்கள் எல்லார் வாழ்க்கையும் வளமையாக்குங்க. ஏன்னா மனிதனால மட்டும்தான் மற்ற உயிரினங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இனம் நம்மளுடைய இனம். இந்த இனம் மற்ற இனங்களையும் நம் இனத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இனம். ஸோ அதனால மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஸோ அது நற்புலரி மூலயமா அந்த விஷயங்களை பெற்று மற்றவர்கள் உதவி செய்யுங்க. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மற்றவங்களையும் கொண்டுட்டு வாங்க. அடுத்த வருடம் 2024 ஜனவரி 1ஆம் தேதி சீஃப் கெஸ்ட் யாரையும் நம்ம இன்வைட் பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் நம்ம தான் பண்றோம். ஸோ அதனால முதல் நாள் நான் செஷன் எடுக்கிறேன். ரெசல்யூஷன் 2024 அப்படின்ற தீமை எல்லாரும் கலந்துகிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். பயிற்சி எடுக்க விரும்புகிற நபர்கள் என்னுடைய தனிய தொடர்பு கொண்டிருக்கலாம், இல்லாட்டி மெசேஜ் போடலாம், இல்லை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்பலாம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி மேம். ஓவர் டு யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தங்கம் சாய்ராம் மேம், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். அனைவருக்கும் இனிய மனமகிழ் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாவே நேத்தி தான் இதில் பயணம் பண்ணினேன். ஆனால் என்று ஏனோ தெரியவில்லை, இதற்கு கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி உள்ளது என்றுதான் நினைக்கிறேன். இன்றும் என்னை வரவழைத்து விட்டது. அதாவது விளையாட்டை வினையாக எடுத்துக்கொள்ளாதே என்பார்கள். ஆனால் நம் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் விளையாட்டை வினையாக்கி விண்ணை தொட்ட வீரர். அவருக்கு அங்கேயும் போய் நாம் தமிழர் என்று நிரூபித்துள்ளார். அவருக்கு முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம் எல்லை பாதுகாப்பாளர் மேஜர் ஐயா இங்க அவர்களுடைய தன்னுடைய எப்படி அவர் வந்தார் என்றும் இந்த விளையாட்டு எப்படி கொண்டு வந்தது என்றும் கூறினார்கள். அது நம் எல்லை பாதுகாப்பாளருக்கும் விளையாட்டை மூலமாக அவர்கள் சிறப்பு பயிற்சி கொடுத்திருப்பதனால் இங்க அமைந்திருக்கும் அனைவருக்கும் சேர்த்து மேஜர் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்க்க சல்யூட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அந்த நற்புலரி அது வெடிகாலையில் எழுப்பி நம்ம புத்துணர்ச்சி செய்ய சொல்கிறது. குட் பீப்புள் கிவ் யூ ஹாப்பினஸ், பேட் பீப்புள் ஹவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ், மோஸ்ட் பீப்புள் கிவ் யூ எ லெசன், பெஸ்ட் பீப்புள் கிவ் யூ மெமரிஸ். இந்த மெமரி இன்னைக்கு அழகாக கிடைத்தது. உண்மையாவே நான் வாழ்க்கையை எது வந்த போதும் எதிர்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுதுமே எடுத்து செல்வது என்னன்னா, நானும் கிட்டத்தட்ட 37 வருட காலம் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவள் தான். ஆசிரியராக இருக்கும்பொழுது மட்டும்தான் மாணவர்களிடம் சொல்வேன், என்னை ஆசிரியர் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும் என்று. மற்ற சமயத்தில் அவர்கள் விளையாட போனாலும் அவர்களுடன் நானும் விளையாடுவேன். இன்றும் அதனால்தான் நான் என்னுடைய குழந்தைகள், அதாவது என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரையும் நான் நண்பர்களாகவும் குழந்தைகளாகவும் கொண்டுள்ளேன். இந்த விளையாட்டு என்பது நமக்கு மன மகிழ்ச்சியை என்றும் கொடுத்து கொண்டிருக்கும். நாம் சோர்ந்து கீழே விழுந்து விட்டாலும் ஒரே ஒன்றை நாம் நினைத்து கொண்டால், விளையாட்டாக யாராவது பேசினால் சிரித்து கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட விளையாட்டை பற்றி லைஃப் இஸ் எ கேம். உண்மையாவே இது கேமாக கொண்டு போய் கொண்டிருக்கின்ற இயக்குனர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 364வது நாளில் என்னை அறிமுகப்படுத்தி இன்று 365வது நாளிலும் நான் உங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த வரும் வருடங்களிலும் நான் பயணிப்பேன் என்ற நம்பிக்கையில் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. சார் குமாரேசன் சார், உங்களுடைய சாரி, நான் மீண்டும் வரேன்.
ஒரு வெற்றி முழக்கமா ஒரு வார்த்தையை நான் சொல்லி அக்கரணியும் சொல்லுவாங்க சார். பிஜி ஏவி ராமநாதன் சார் அவர்கள் கூட சொன்னாங்க. அந்த மாதிரி நானும் ஒரு அக்ரோனிம் சொல்லணும்னு திடீர்னு தோணுச்சு. அதனாலதான் நான் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். எஸ், see your goal. You understand the obstacles. C, create a positive mental picture. C, clear your mind of self-doubt. E, embrace the challenge. Yes, stay on track. Yes, show the world you can do it. Success. இந்த நற்புலரியின் சக்சஸ் வெற்றி முழக்கமாக இந்த அக்ரனைம் நான் சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் 2024 தமிழ் ஆங்கில புத்தாண்டு அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாளை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கார்த்திகேயன் அண்ணா, மிக்க நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டவுடன் ஒத்துக்கொண்டு உடனே வந்து கலந்து கொண்ட மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அமைப்பின் சார்பாக. கார்த்திகேயன் சார், இந்த தளத்தில் தாங்கள் பயணித்ததை பற்றி சில வார்த்தைகள் பேசலாம். இது ஒரு மிக சிறப்பான தளம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது மேஜர் சொன்ன மாதிரி அந்த கஸ்டம்ஸ் ஹாக்கி விளையாட்டு வீரர் சொன்ன மாதிரியும் இது வந்து இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தளம் வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த காலகட்டத்துல மக்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய ஆயிடுச்ச ஒழிய இந்த மாதிரி வாழ்க்கை தரத்தினை உயர்த்தக்கூடிய தளங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த வகையில நற்புலரி வந்து ஒரு சிறப்பான ஒரு தளத்தை உருவாக்கி இத என்ன சொல்றது, அறிவுத்திறன் மேம்பாட்டுக்காகவும் இருக்கலாம், தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப இன்னும் நீண்ட நெடுங்காலம் இது தொடர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ரெண்டாவது, இதுல வந்து இந்த வருஷம் அடுத்த வருடத்துல திருப்பி லட்சுமி நாராயணன் ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னா என்னுடைய ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அதை யாரை அப்ரோச் பண்ணலாம், என்ன அதுக்கான விளையாட்டுக்கான பலன்கள் என்ன இருக்கு, விளையாடினால் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் ஒரு வகுப்பு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இதுல அது நெக்ஸ்ட் டைம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சண்டேல அது செய்யலாம். அது வந்து நான் ஃபுல்லா டோட்டலா வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸா அதை கொண்டு போவேன். நான் இன்னைக்கு வந்து சும்மா விளையாட்டு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். இப்ப எல்லாருமே பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நான் ஒரு சீனியர் பர்சனாலிட்டிஸை நான் பார்க்கும்போது அவங்களுடைய ஜெனரேஷனும் வந்து எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அந்த ஸ்போர்ட்ஸால அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அப்பாட்ட வந்து சரியான அடி விழும். எனக்கு எங்க வீட்டுல மத்தவங்க வந்து அந்த அளவுக்கு அடி வாங்க மாட்டாங்க, நான் விளையாட போறதுனால அடி விழும். ஆனா நான் எதுக்காக விளையாட போனது அவங்களுக்கு தெரியாது. நான் ப்ரொஃபஷனலா விளையாட போனா இல்ல வந்து டைம் பாஸ்க்காக விளையாட போனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்து புதுப்பாலத்துல இருக்கும்போது புதுப்பாலத்துல குண்டு விளையாடிட்டு இருப்போம். ஆனா அது இந்த டைம் வந்துருச்சுன்னா கிரவுண்டுக்கு போயிடும். ஸோ அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு வரும்போது என்ன நினைக்கிறாருன்னா இங்க விளையாடினதுதான் அங்கேயும் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். இது எப்ப புரிஞ்சதுனாக்கா 1992 ஆகஸ்ட்ல வந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது டெல்லியில இருந்து, இந்த டாப்பர் பொசிஷன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம். அப்பா வந்து வீட்டுல இருந்து அப்ப ட்ரங்கால் தானே, இந்த போன் தானே பண்ணாங்க, இந்த டயலிங் போன் தானே. அப்ப நாங்க வீடு கட்டிட்டு இருந்தோம், அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிற வீட்டுல போன் பண்ணி, தம்பி உனக்கு ஒரு கவர் ஒண்ணு வந்திருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் ஒண்ணு வந்திருக்கு, அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் நீ வந்துதான் வாங்கணும். நீங்க தானே அப்பா, நீங்களே வாங்கிடுங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு இதுதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு டெல்லியில இருந்து வந்துருக்கு. அப்ப அவங்க வாங்கினாங்க. வாங்கிட்டு பார்த்துட்டு, தம்பிடே மகனே உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருக்காரு, சரிப்பா சாமி கிட்ட வச்சிருங்க. அடுத்த 5வது நிமிஷம் அப்பா அங்கேருந்து வந்துட்டாரு சைக்கிள்ல, இங்க புதுப்பாலத்துல இருந்து குண்டுக்குள்ள. எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாத்துங்க, 5 நிமிஷத்துல அவர் அங்கேருந்து சைக்கிள்ல வந்தார். ஏன்னா அது வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு ஆர்டர் அது. அந்த ஆர்டர் காப்பி எடுத்துட்டு அவர் அங்கேருந்து இங்க வந்துட்டாரு. ரீசன் என்னன்னா, அவர் அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ஆபீஸ்ல, ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை விட ஹையர் கேடர்ல எனக்கு கோச் போஸ்ட். அவர் வந்து கிளாஸ் 2 ஆபீசர் ஆகிறதுக்கான டைம் அவருக்கு முன்னாடி நான் ஆயிட்டேன். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அந்த வருஷம், நான் அந்த வருஷம் ஜாப்ல ஏறுறேன். ஸோ இது வந்து எப்படின்னாக்கா ஒரு விளையாட்டு வந்து என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினது இல்ல, முதல் தரமே என்னுடைய உயர்த்தப்பட்ட தரத்துல தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்.
இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாதுன்றத சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு தளமா இது வந்து நீங்க இன்னைக்கு நற்புலரி மூலமா கொடுத்துருக்கீங்க. இன்னும் அந்த விளையாட்டுனால என்னென்ன கிடைக்கும், எங்களுடைய இந்திய விளையாட்டு ஆணையம் என்னென்ன கொடுக்குது, தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் என்னென்ன கொடுக்குது. அப்ப இவரு சிவபாலன் சொல்லிட்டு வந்து பேசினார் காரைக்கால்ல இருந்து, அவங்களுக்கும் இருக்கு. பாண்டிச்சேரியில வந்து ராஜீவ்காந்தி ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு உப்பளத்துல அது செயல்பட்டு இருக்கு. அங்கேயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 2005ல இருந்து 2021 வரைக்கும் நான் பாண்டிச்சேரியில தான் இருந்தேன், ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர் சாய் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல. ஸோ அங்கேயும் வந்து அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு. அது தவிர பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க தமிழ்நாட்டிலையும் வந்து காம்பீட் பண்ணி சப்போஸ் அந்த திறன் நல்லா இருந்ததுன்னா, திறமை உள்ள மாணவனா இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டிலயும் அவங்க வந்து அடாப்ட் பண்ணியும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதர்வைஸ் நல்லா விளையாட வச்சு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. இப்ப நான் இருக்கிற இடம் மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு பையனை ப்ரிப்பேர் பண்ணியாச்சுனாக்கா தே கேன் கெட் த சான்ஸ். இது தவிர மாநில அளவுலையும் தேசிய அளவுலையும் விளையாடி இன்டர்நேஷனல் லெவல் விளையாடுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு முறைகள் இருக்குன்றதையும் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு வகுப்பாவே எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா. எப்படின்னாக்கா ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு இது பண்றேன். நற்புலரிக்கு குமரேசன் ஃபவுண்டர் குமரேசன் அவர்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நிச்சயமா சார், ஒரு நாள் நம்ம சிறப்பு நிகழ்வா நம்ம நிச்சயமா பிளான் பண்ணலாம் சார். நிச்சயமா இது ஒரு மேபி இன் செஷன். சண்டே ஒன்லி. எஸ் சார், ஷூர் சார், ஷூர் சார். ஏன்னா அதர் டேஸ் நான் வந்து மார்னிங் வந்து 6 o'clock நான் வந்து கிரவுண்ட்ல இருக்கும். 6 o'clock எங்களுடைய ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நிச்சயமா சார். சண்டே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. உங்களுடைய தன் விருப்பமா நீங்களா சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. மிக்க நன்றி. நன்றி சார். ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. ரொம்ப அருமை. இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொண்டு நிறைய பெற்றோர்களுக்கு வந்துட்டு இந்த தேவையில்லாம மொபைல் கேம்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்து வெளியே விளையாட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது உங்களுடைய பேச்சு. அதற்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா ஒரு பக்கம் மொபைல்ல, அப்பா ஒரு பக்கம் மொபைல்ல. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க கடைசி அவங்களுக்கு அந்த மொபைல்ல இவங்க 2 பேர் பாக்குறாங்களே, அப்ப நம்மளும் அதை தான் பார்க்கணும் போல அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இவங்களே கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இதனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த எண்ணம் தான் தோணுது. பட் ஒருவேளை இவங்கள வெளியே கூட்டு போறது வர்றது, அந்த விளையாடுற இடத்துல காமிக்கிறது, இது மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்கள் சொன்ன விஷயமா பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தளத்தில் பயணித்த அனைவருக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கும். கண்டிப்பா தம் பிள்ளைங்கள இந்த ஓரளவுக்கு ஏதாவது ஒரு கேம்ல சேர்த்து விடணுன்ற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கி இருக்கு நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை, வாழ்க்கையும் விளையாட்டையும், விளையாட்டால் வாழ்க்கை தனக்கு உயர்த்தி கொடுத்ததையும் எடுத்து கூறியமைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களோட செலவிட்டு நல்ல விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் இந்த தளத்தில் பயணித்ததுக்கும் உங்களுக்கு மிக மிக நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த லட்சுமணன் சாருக்கும் குமரேசன் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி, பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி, ஆல்ரெடி நம்ம லட்சுமணன் சார் சொல்லிட்டாரு, அந்த கூகுள் ஃபார்ம்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. நம்மளுடைய வாழ்க்கை மாற்றமும் இந்த கூகுள் ஃபார்ம்ல இருக்குன்றதை கொஞ்சம் நினைத்து எல்லாமே சரி செய்து கொண்டு தங்களுக்கு தேவையான கருத்துக்களை சரியான முறையில் அதில் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டும் என்றதையும் கூறி, நான் நாளை வந்து ஆங்கில புத்தாண்டு, அதற்கு முதல் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம். சுமதி. நன்றி, வணக்கம்.